राजा राम पतित पावन सीताराम। रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகு என்றே நல்ல அழகு என்றே பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகு என்றே நான் கேட்டதிலே அவள் நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை நீயா? போயா. ஐயோ டேய் ஜிகா விகலு அரகண்டு எங்கடா போயிட்டீங்க? வரண்டே. ஐயா என்ன கலங்கத்துல குளிக்கிட்டு இருக்க? கனவு கூட கண்டியா? பாத்தியா அங்க தாத்தாவுக்கு பிறந்த நாள் பூ போட்டிருக்கு, அதுக்கு ஏன்டா நீ கூவுற? கடையை மூடி இருப்பாங்க மச்சான். என்னது? சரக்கு கடை மூடி இருப்பாங்க மச்சான். ஆமால. ஆமா நேத்து வாங்கி வச்சிருந்தோம்ல. வாங்கணும் வச்சிருந்தமா, ஒரு சொட்டு விடாம மொத்தத்தையும் குடிச்சிட்டு சரக்கு கேக்குறியா நீயே? டேய் மச்சான் துட்டு குடி வச்சிருக்கேடா. வீடே நிறைய வச்சிருக்கேன், ஆனா சாவிட்டா காணா. அப்படி சொல்ற? கையில இந்த காசை பிடிங்கி கடையை தட்டி குடிச்சு போட்டு காசு இருக்கா சரக்கு இருக்கான்னு கேக்குற, உன்னை கொன்னே விடுவோம் பாத்துக்க. மச்சான் என்னடா இழுத்து பேசுற? தங்கச்சி போதுடா, துட்டு சார் பண்றனால கொடுத்துடலாம். குடுப்படா குடுப்ப. ஏற்கனவே பரிச்சை எழுத வச்சு இந்த காசை எடுத்து குடிச்சு போட்டு நேத்து தான் கொடுத்தேன். அதை கொடுத்ததுக்கு எவ்வளவு திருப்பி கொடுத்தா தெரியுமா? எனக்கு நேர் தானே அண்ணே, தண்டல் வாங்கிக்கலாண்ணே. ஏய், எப்படி சரக்கு வாங்கினாலும் பரவாயில்லடா, என்ன விட்டுறாத நீனா. ஏய் மூடு வையா. நீ என்ன குடிக்கணும் கண்டல் கடியா தெரியா? நான் கையணுமா? எனக்காவது ஒரு நாள் சீல மாட்டுவான், அப்ப வச்சுக்கிறான் அவனை. இப்ப என்ன துட்டு தானே வேணும்? ஏமாச்சான் வாடா. இன்னைக்கு எந்த ஆடி எங்கிட்டு தலையை நீட்டிக்கிட்டு இருக்கோம்? ஓ அண்ணாச்சி என்னாச்சு? காந்தி தாத்தா போட்டோக்கு மாலை போடணும், 100 ரூபா துட்டு கொடு. சும்மா இருல, வியாபாரத்துக்கு கிடைக்காதுல. ஏய் வருஷம் தாத்தாவை கொடியாத்தும் போது ஒம்புலியும் தானே வந்து சாக்லேட் நக்கி நக்கி திங்குது. காசு என்ன கொடுத்தா வச்சிருக்க? நாங்க எல்லாம் கேட்டாங்க, காசு கொடுக்க மாட்டேன். அதே அந்த சாந்தி வந்து சைட்ல நின்னா சரக்குன்னு எடுத்து கொடுப்பேன். ஐயோ என்னயா என்ன கணக்கு இதெல்லாம்? சாந்தி கணக்கா? கர்ணி, இத போய் இவர்கிட்ட சொன்னா என்ன அர்த்தம்? இவர் பொண்டாட்டிட்ட சொன்னா தானே நடுத்தர வச்சு நார கிழிக்க முடியும். நான் என்னாச்சு சொல்லட்டுமா? அடங்கொக்க மக்கா, இதெல்லாம் போய் என் பொண்டாட்டிட்ட சொல்லாதீங்கடா. இந்த 500 ரூபாய் காந்தி பேரை சொல்லி வெறும் 100 ரூபா தான் கேட்டான், கொடுத்தானா? ஆனா சாந்தி பேரை சொன்ன உடனே முழுசா 500 ரூபா எடுத்து கொடுத்துட்டான்ல. சாந்தி அப்படி என்னத்தை தான் செஞ்சாலும். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். தள்ளுங்க கொஞ்சம். சார் இந்த நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனையே குப்பை தான் சார். அதுக்கு உங்கள்கிட்ட என்ன சார் தீர்வு இருக்கு? ஒரு சுகாதாரத்துறை மந்திரியா இருந்து சிஎம்டில என்ன சார் முடிவு எடுத்தீங்க? இந்த குப்பைகள் எங்கிருந்து வந்தது, எப்படி இங்கு வந்தது? கடந்த ஆட்சியில் அள்ளப்படாமல் போடப்பட்ட குப்பைகள் தான் இன்று மலைமலையாக காட்சியளிக்கின்றன. எங்கள் ஆட்சியில் குப்பையும் இருக்காது, கொசுவும் இருக்காது, ஊழலும் இருக்காது, ஏன் ஒண்ணுமே இருக்காது. ஒன்று மட்டும் நிச்சயம், அது சத்தியம், எங்களுடைய லட்சியம். சிங்கப்பூரை சென்னையாக மாற்றுவது உறுதி. சென்னையை சிங்கப்பூராக மாற்றுவது உறுதி உறுதி உறுதி. டாக்டர் நோ ப்ராப்ளம், உங்கள் பையன் நல்லா இருக்கான், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஐசியூவில் வச்சுருப்போம். நாளைக்கு நீங்கள் அவன்கிட்ட பேசலாம். ஆப்ரேஷன் சக்ஸஸ். நீ போனா சக்சஸ் ஆகாம இருக்குமா? ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. ஜிஜே, ஆர்த்தியை பார்த்த பிறகு தான் நான் கிளம்புவேன். அடுத்த ஃப்ளைட்டில் போயிட்டு போகிறது. ஹார்ட்டையே பிரித்து ஆப்ரேட் பண்ணுற பெரிய ஹார்ட் சர்ஜன் நீ. ஆனால் அவன் பொண்ணு முகத்தை பார்த்துட்டு தான் வெளியே கிளம்புறேங்கிற. எவ்வளோ பெரிய டாக்டர், இது மூட நம்பிக்கை இல்லையா? ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அறிவு போதும், ஆனால் மனசுக்கு நம்பிக்கை வேணும். அது இருக்கட்டும், இந்த வருஷம் உன் ட்ரஸ்ட்டுக்கு நான் கொடுக்க வேண்டிய செக் இந்த. ஹாய் அப்பா. ஹாய் ஆர்த்தி. அப்பா வீட்டுக்கு வரலையா? சாரி ஆர்த்தி, அர்ஜென்ட்டாக ஒரு சர்ஜரி, உடனே கிளம்பி ஆகணும்.
ஏய் லிசன் ஜிஜே, எப்பவும் போல ஆர்த்தியை பத்திரமா பார்த்துக்கண்ணா. ஆர்த்தியை சின்ன வயசுல நான் தானே வளர்க்குறேன். ஆர்த்தி எனக்கு பொண்ணு மாதிரி. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். 5 minutes கொடு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம எல்லாரும் ஒன்றா ஏர்போர்ட் போகிறோம். ஓகே? அம்மா போன. ஹலோ, ரொம்ப நேரம் ஃபோன் ரிங் ஆயிட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? பெடிக்யூர் மேனிக்யூர் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ப்ராஜெக்ட் பத்தி என்ன டிசைட் பண்ணிருக்க? குளோபல் வார்மிங். ஏய், என்னடி சிரிக்கிற? இந்த பணக்கார பொண்ணுங்கனாலே இப்படிதான். லோக்கல் விஷயத்தை பத்தி திங்க் பண்றதே இல்ல. பட் இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தான். ஓகேமா. ஓகே, பாய். எங்க நீங்க தான கழட்டிங்க? எங்க மேனிக்யூர் பண்ணும்போது ட்ரேல கழட்டி வச்சேன். ஐயோ, அத குப்பை தொட்டில போட்டேனே. என்னது? குப்பை தொட்டிலியா? பங்கடா பங்க என் வண்டிக்கு பின்னாலே பங்கத்தான் போறேன் வெற்றி மாலைய கை மேலே. பங்கடா பங்க என் வண்டிக்கு பின்னாலே பங்கத்தான் போறேன் வெற்றி மாலைய கை மேலே. இறங்க. ஐயோ, குப்பை வண்டி. ஐயோ, கொட்டிடாதீங்க. ஏய், நான் தான், அது கொட்டாதீங்க. நாங்க கொட்ட மாட்டோம், நீங்க முட்டாதீங்க. சரி குண்டு பாப்பா, நாங்க என்ன கொட்டுறதுக்கு தேலா? என்னத்துக்கு கொட்ட கூடாது? அதுல எங்க அம்மா மோதிரம் வந்துச்சு. யாரு உங்க அம்மா? நான் தான். எங்க அப்பா எனக்கு போட்டு ரிங் மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் எடுத்து தரீங்களா? எங்களுக்கு இந்த குப்பையெல்லாம் ஆல்ரெடி தான் கார்பரேஷன்ல சம்பளம் கொடுக்குறாங்க. நீங்க இந்த மோகத்தெல்லாம் போட்டுட்டு தேடி எடுத்து கொடுக்கறதுக்கு சம்பளம் கொடுக்கல. மைண்ட் இல்ல ரூபா தானே. ரூபா தராங்களா? ஏண்டா அம்மா நல்லவங்களா இருக்காங்க. என்ன 5 நிமிஷம் ஆகுமா தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு? மேடம் 500. போலீஸை விட பயங்கர ஃபாஸ்டா கண்டுபிடிச்சு கொடுக்குறோம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. மேற்கொண்டு 500 கொடுங்க. தரமாட்டேங்க. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாருங்க, இந்த ஏரியாவில் சாக்லேட்டா தின்றுருக்கீங்க. போடு. அந்த பொட்டணத்துக்கிட்ட தேடுப்பா. தரணி, தங்க மோதிரம் கிடைச்சோன்னே அப்படியே நைஸா நகட்டிட்டு போயிடும். தேடு. சரி தேடுறா. தேடுங்க. என்னைக்கு மோதிரம் கிடைச்சி? தரணி, இதான்னு பாரு. டேய், அவங்க சொன்ன தங்க மோதிரம்டா. இல்ல அதான் ரிங். மச்சான் நில்றா, என்கிட்ட குடுறா. நில்லு. என்கிட்ட கொடு. அத சுத்தமா கழுவிடு. நல்ல வேலைமா, 50,000 ரூபாய் மோதிரம் தலையாம கச்சிச்சு. இது வந்து பிளாட்டினம் மோதிரம், தங்கத்தோட வசதியானது. புலாட்டினமா 50,000டா. 50,000 கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அவன் வெள்ளத்தோலை பார்த்தாலே ஸ்டில் அடிக்க ஆரம்பிச்சிருவான்டா. ஏய், வெள்ளத்தோலோ கருப்பு தோலோ துட்டுக்கு முன்னால தோலாடா முக்கியம். அப்புறம் என்னத்துக்குடா அவகிட்ட நீ மோதிரத்தை கொடுத்த? அது பிளாட்டினம் அதனா தெரியடா. சில்வர் வேலையே நினைச்சு கொடுத்துட்டேன் மச்சான். ஏன் இப்படி அழுகுறேன்? அது 50,000 பணம் இருந்தா நானும் என் பொண்டாட்டி எத்தனை தெரியுமா சரக்கு அடிச்சிருப்போம். ஏய், ஏன் தழுவுற? 500 ரூபா கொடுத்தவ 5000 கொடுக்க மாட்டாளா? காசா வாங்குறோம், சரக்கு அடிக்கிறோம். அவளை மட்டும் மச்சான் மறந்துடா அவளை. மறக்க அப்படியே கட் பண்ணு. நிறுத்து. ஏய், உனக்கு 50,000 மோதிரத்தை எடுத்து கொடுத்தோம்ல, காசை கொடு. மோதிரத்துக்கு தான் நேத்தே கொடுத்தனே. 500 ரூபா கொடுத்தீங்க, அது நேத்தே சரியா போச்சு. பார்ல எல்லாம் சைடிஸ் என்ன விலை விக்குது தெரியுமா? ஒரு வாட்டர் பாக்கெட் 10 ரூபா விக்குது. ஏய், யார்கிட்ட என்ன கேக்குற நீ? உங்ககிட்ட தான் கேக்குறேன். உங்ககிட்ட என்ன காசா இல்ல? அந்த பர்ஸ்ல இவ்வளவு ரூபா இருக்குல்ல, ஒரு 5,000 எடுத்து விடுங்க. ஏய், பேசாம போயிடுங்க. இல்ல என்ன கட்டி வச்சு அடிக்க போறீங்க? சொல்ல போனா 10,000 ரூபா கொடுக்கணும். பிளாட்டினம் மோதிரம். இங்க பாருங்க, குடுக்கலன்னு வச்சுங்க, இந்த லாரியில வச்சு ஒரே ரவுண்டு தான் அடிப்பேன். நாத்தம் தாங்காம. ஏங்க கொடுக்கலாம், கொடுங்க. இல்லைன்னா உங்க விரல வெட்டி மோதிரத்தை மட்டும் தனியாக எடுத்து போயிடுவோம். விரல வேணாமா? ஓ, வெட்டிருவியா? முடியாது. சொன்னா கேளு, அப்புறம் விரல இருக்காது. நான் பேசிக்கிட்டு போலீஸ். வணக்கம். என்னடா அங்க கலாட்டா? ஒண்ணு இல்ல சார், நான் சொல்றேன் சார். இவங்க பாட்டி இந்த போட்ட ஒட்டியானா குப்பை தொட்டி வந்து சார். அந்த குப்பை தொட்டியை நான் நோண்டி பார்க்கையில
இல்ல சார் போய் சார் போய் சார் பொய் சொல்றியா ஐயா, இல்ல நடு சார். ரோட்டுல வழிப்பறியா அப்போ நான் ஐயா, தூக்கிட வேண்டியதான் இல்ல சார், ஏறுங்கடா அப்படி வண்டியில போய் சொல்லுங்க. சார், சார். எங்க வண்டியிலே வந்துட்டுமா? ஏய் பெரிய BMW வண்டியா வாடா சார், ஏய் நான் சொல்றது மேடம், கேளுங்க சார். போலீஸை பிடிச்சி கொடுத்துட்டல. என்னைக்கா இருந்தாலும் உன் மோதிரம் எனக்கு தான். என்னடா அங்க பேச்சு சார் சாரி கேட்டேன் சார். இல்ல சார் மிரட்டுறான். 302 இழுத்துட்டு வாயா அவனை ஓகே சார் வாங்கடா மாட்டினியா? பார்த்து போட்டீங்க சார். ஐயா வரதுக்குள்ள க்ளீன் பண்ணி வைங்க, இதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். எங்களை யாரும் மதிக்கிறது தான் கிடையாது. அடிக்கிற அளவுக்கு கூட மரியாதை இல்லையா? ஐயா நாங்க செஞ்ச தப்புக்கு தலகலா தொங்க விட்டு உரிங்க பொறுத்துக்கிறோம். அதாவது லத்திய கீழ்வழியா விட்டு எந்த வழி வேணாலும் எடுங்க, கவலையே இல்லை. ஆனா இதுல எல்லாம் சரக்கு அடிக்காம வேலையை வாங்க முடியாது. நாத்தம் தாங்க முடியல. போய் கொட்டு வாங்கிட்டு வாங்க. ஏட்டையா நான் சொல்றானுங்க ஐயா அடிக்காம இறங்க மாட்டாங்களாம். நான் அடிக்காம அடிக்காமன்னா சரக்கு அடிக்காம சார். அப்ப நீ என்ன சரக்கு வாங்கிட்டு வர சொல்றியா? உங்களை யார் சார் வாங்கிட்டு வர சொன்னது? இந்த இருக்கார் ஏட்டையா சொன்னீங்கன்னா குடுகுடுன்னு போய் வாங்கிட்டு வந்துருவாரு. வேற 2 முறுக்கு வடை போதும். அப்ப இவனுங்களை அடிச்சிட வேண்டியதான். அச்சா, அச்சா, சார். அடி அவனுங்கள சார், 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 அடிக்காதீங்க சார். நைட் எல்லாம் தூங்கவே இல்லையா? ஹலோ 2 மணி வரைக்கும் ஆன்லைன்ல தான் இருந்தேன். சொல்லுடா. சாட்டிங்கா? என்னடா? ப்ராஜெக்ட்டை பத்தி ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதடா. ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே ஃபாரின் தான். அப்ப ஃபாரின் மாப்பிள்ள கிடைச்சா ஃபாரின் தான். மகாபலிபுரமா? வேணடா, அங்க மட்டும் தான் பீச் இருக்கா? காசிமேட்ல கூட தான் பீச் இருக்கு. உன் தோட்ட பாரு ஃபாரின் லெவல்ல இருக்கு. ஆனா முன்னாடி ஒண்ணு முனிசிபாலிட்டி லெவல்ல பேசிட்டு இருக்கு. தியேட்டருக்கு போனாலும் நீ சும்மாவே இருக்க மாட்டடா. டைட்டில் கார்டு போடுறதுல இருந்து எண்டு கார்டு போடுற வரைக்கும் நீ என்னதான் பார்த்துட்டு இருப்ப? ஐயோ ஐயோ அம்மா, குப்பை கிடக்கு தீ பிடிச்சி எரியுதுப்பா. இந்த வருஷத்துல இது 3ஆவது தடவையோ 4ஆவது தடவையோ தெரியல. குடும்பத்தை காப்பாத்த குப்பை பொறுக்க போன என் புள்ள கோயில பொசுக்கிருக்காளப்பா. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு. பாத்து உங்க ப்ராஜெக்ட் டைட்டில் என்ன? மேனேஜ்மெண்ட் ஃபார் சாலிட் வேஸ்ட். சாலிட் வேஸ்ட் ஃபார் மேனேஜ்மெண்ட். தேவையில்லாத குப்பையை நம்மளோட தேவைக்கு எப்படி யூஸ் பண்றது? இட்ஸ் a வெரி குட் ப்ராஜெக்ட். தேங்க் யூ சார். ஆல் தி பெஸ்ட். நீங்க இல்லனா அப்பா இந்த ப்ராஜெக்ட்டை அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாரு. நீ எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு எல்லாம் தெரியும்னு உங்கள் அப்பாவுக்கு தெரியும். குழந்தையிலேருந்தே எனக்கு உங்களை தான் தெரியும். குழந்தை மாதிரி பேசிகிட்டு இருப்ப, இப்போ நல்லா பேச கற்றுட்ட ஆர்த்தி. நீங்கள் ஏன் சார் வந்தீங்க? ஒரு ஃபோன் பண்ணால் போதுமே, எல்லாம் நானே பார்த்துக்கோனே. சில காரியம் தானாகவே நடக்கும், சில காரியம் நாமளே நேரில் போய் தான் முடிக்கணும். குப்பை கிடங்குல கலந்து கிடக்கிற பாலித்தீனை பற்றி ரிசர்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஹெல்ப்பு ஒரு சரியான ஆளை இப்போ கூட அனுப்பிச்சி வைக்க முடியுமா? யோ இங்கே வாயா. இவன் ஒரு ஆள் பக்கத்தில் இருந்தால் போதும் சார் உங்களுக்கு. அவன் எல்லா வேலையும் பக்காவாக செஞ்சு கொடுப்பான். சொல்லுங்க. மாத்தம்மா கோயில் பூசாரி ரவி, இந்த ஏரியாக்கே இவர் தான் ஹெட்டு. யோ பெருங்குடி குப்பை கணக்கு அழைச்சிட்டு போயிட்டு இவங்களுக்கு தேவையான உதவியை செய்யும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எப்போ வரணும்ட்டு சொல்லுங்க. 9 o'clock ஓகேவா? மாத்தம்மா கோயில் மணி அடிச்ச மாதிரி டான் வந்து நிற்பேன். ஷார்ப்பாக வந்துடும்ல? ஷார்ப்பாக 9 மணிக்கு ஷார்ப்பாக உங்களுக்கு முன்னாடி நான் வந்துடுறேன். ஷார்ப்பாக நீங்களும் வந்துடுங்க. இவன் இவ்வளோ ஷார்ப் போடுறான். இந்தா செலவுக்கு வச்சுக்க. வரேன். வாங்க சார். வரேன். சரி மேடம். இந்த இடம் தான். அவங்க கிட்ட கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஏ பெரியவனே, இங்க வெளியில வாடா, லோன் கொடுக்க வந்துக்கறாங்க. நோ நோ, we are coming from Madras University. டேய், இவங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்கடா. வெளில வந்து என்னன்னு கேளுடா. இங்க மாத்தம்மா கோயில் எங்க இருக்கு? அந்தாண்டா கொஞ்சம் தூரத்துல இருக்கு, போமா. ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்கல்ல? ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு. இவங்க கிட்ட கேட்கலாமா? எக்ஸ்கியூஸ் மீ. நாங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? நாங்க என்னங்க தப்பு பண்ணோம்? துட்டா கேட்டோம், இருந்தா கொடுனா இல்ல படான்னு சொல்லணும். நாத்துக்கங்க போலீஸ்ல புடிச்சு கொடுத்தீங்க. நான் தான் உங்களுக்கு கேஷ் கொடுத்தேனே. குச்சிங்க ஏ தரணி கிட்ட மாட்டீங்களா? உங்க 3 பேர்த்த பிரிச்சு மேய போறேன். ஏ தரணி, என்னடா நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்காங்க, அவங்கள போய் கலாச்சிக்கிறேன். இப்போ என்னத்துக்கு வந்திருக்கீங்க? மாத்தம்மா கோயில் பூசாரியை பார்க்கணும். இதனா வேண்டுதலா? குப்பையை பத்தி ரிசர்ச் பண்றேன்.
குப்பை கிடங்குக்கு பூசாரி வர சொன்னோம். சாம்பிள் எடுக்கணும். 500 ரூபாய் கொடுத்தேன், வரல. ஓ 500 ரூபா கொடுத்தீங்களா? அதான் ஆஃப் உள்ள போச்சா? எங்க போச்சு? உங்க 500 ரூபா எப்படி தப்பமான படுத்து பாத்தீங்களா? பூசாரி மலை ஏறிட்டாரு, எந்திரிக்க 2 நாள் ஆகும். என்னம்மா பாக்குறீங்க? இருக்கிறதுலே தரணி தான் கொஞ்சம் யோக்கியம். காசு வேணும்னா கேட்டு வாங்குவானே தவிர தப்பு தண்டா எதுவுமே பண்ண மாட்டான். அவரேங்க 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 நீங்க பாத்தீங்களா? அவரேங்க யார் இவங்க? அதை ஏம்மா கேக்குற? போன மாசம் தாம்பரத்துல சாக்கடை அடப்பு எடுக்கும் பொழுது ஒருத்தன் விழுந்து இறந்துட்டான்ல, அவனோட மனைவியம்மா இவ. சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த பாவி பயலும் அவளை உசுராதான் வச்சிருந்தான். இப்ப பொட்டுன்னு போயிட்டாமா. இப்ப அவ 6 மாச கர்ப்பிணி. சித்தம் கலங்கி போச்சு. எங்க வாழ்க்கையே இப்படிதானமா அமைஞ்சு போச்சு. வருஷத்துல 15-16 பேரு இந்த ட்ரைனேஜில் விழுந்து சாகுறாங்க. இதயத்துல விழுந்த அடப்பை கூட எடுக்கிறதுக்கு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்களாம்மா. இந்த கழிசடையில் உள்ள அடப்பை நாங்க தானே இன்னமும் எடுக்க வேண்டியிருக்கு. என்னடி இது? என்னால முடியலப்பா. ஐ காண்ட். நீங்க வேணா போயிட்டு வாங்க, நான் கார்ல இருக்கேன். என்னாச்சு சத்யன்? வாந்தி வருதா? ഞാൻ റെഡി ആർത്തി. ഞാൻ നിനക്കാக ഉയരും കൊടുക്കും ആർത്തി. എത്ര പെരിയ കുപ്പമല എങ്കെന്ത് சேர்ந்தது இந்த குப்பை? நீ கொட்டினதா? சத்தியமாயிட்டு പറയുന്ന ஆர்த்தி, நான் ഈ குப்பையை கொட்டிட்டிല്ല. பாலித்தீன் கவரை குப்பையோட கலந்து போட்டா குப்பையை பிரிக்கவும் முடியாது, எரிக்கவும் முடியாது. நாங்க நிக்க முடியலையா? கபடிக்குதா? நீ மேலதான் கபடிக்குது. அப்படின்னா கோட்டை வாங்கி குப்புன்னு வச்சுக்க, கப்பு போயிடும். நீங்க சொல்லுங்க. எனக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள குப்பை வேணும். அப்ப 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரணும். ஏய் கத்தாலே, இவன் தாங்க குப்பை கடுங்க வாட்ச்மேனு. ஏய் வராங்க. என்ன வேணும்? இவங்களுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள குப்பை வேணுமா? எங்க இருக்குது? இப்படியே 3/4 வரலாங்க நடந்து போனா ஒரு பட்ட மரம் வரும். அதுல இருந்து பீச்சாங்கை பக்கம் போ, 16 அடி தாண்டி போ, குப்பை கிடைக்கும். காசு காசு கொடு, காசு கொடு, காசு கொடு. நாங்க இந்த வாட்டம் ஓடுறீங்க, நீங்க பார்த்து போங்க. இதெல்லாம் நந்தவன மாதிரி. ஏய் தள்ளு. ததிமி தந்தான இதய ஒலியும் ஜதியில் எனது தில்லானா. ததிமி தந்தான இதய ஒலியும் ஜதியில் எனது தில்லானா. இருதயம் அடிக்கடி இறந்தது வசந்து போயிட்டாலும் ரொம்ப ஆடாதுடா. இதை ஒன்று அடி பலமா போடும். என்னடா குப்பை கிடங்குக்கு குயில் வந்திருக்குது? மச்சான், இவங்களுக்கு 7 வருஷத்துக்கு முன்னால உள்ள குப்பை வேணுமா? வா போய் எடுக்கலாம். எத்தனை கோட்டை வாங்கி தருவீங்க? நாத்தம் தள்ளு. தம்பி, எவ்வளோ பெரிய மனுஷன் செத்தாலும் நான் தான் செல்லும். இந்த மனுஷன் மனசுக்குள்ள இருக்கிற அழுக்க விட இந்த குப்பை கிடங்குல இருக்கிற அழுக்கெல்லாம் கம்மி. என்ன தம்பி நான் சொல்ல கரெக்ட்? തല്ലിടാ അത്തി ഈ കുടിക്കാൻ്റെ സഹവാസം വേണ്ട. നിനക്കാக ഞാൻ ഉയരം കൊടുക്കും. ഞാൻ പോയി ഈ കുപ്പை എടുത്തിട്ട് വരാം. நாங்க உங்க தோஸ்து காண்டாயிட்டாரா? நான் போய் குப்பையை அள்ளிட்டு வரேன். போ, நீ அப்படி அள்ளிக்க. அட மிச்சத்தை போட்டு வந்து கவனிச்சுக்கிறேன். എന്റെ ഗുരുവായൂരപ്പ. അയ്യോ ഡേഞ്ചർ. അത്യാ ഡേഞ്ചർ അത്തി. പോയി ആത്തി. என்னாச்சு சத்யா? கடிச்சு கொதற தொடைய திங்கிற ഈ പട്ടിனா எனக்கு ரொம்ப பயம் ஆத்தி. போயில ஆத்தி. இது ஆஸ்பத்திரி வேஸ்ட் திங்க வந்திருக்குங்க. such a waste fellow you are. I know you. நானே குப்பை எடுத்துக்கிறேன், போ. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? குப்பை எடுக்க உங்களை விட்டுருவானா?
50,000 ரூபாய் மோரத்தை போட்டுட்டு குப்பை எடுக்க போறேங்கிறீங்களே, நான் போய் எடுத்துன்னு வரேங்க. ஓகே. நீ மோதத்திலே குறியாயிரு. யோ 50,000 ரூபாய் மோரையா போடா அழுக்கு. சத்யன், சொல்லாம வண்டியை எடுக்கிற? ஆத்தி ஐயாலி எவ்வளவு அழுக்கு. அவன் இந்த காஸ்ட்லியான கால சாயலாமா? யூ ஷுட் நாட் டீஸ் ஹிம். என்ன ஆர்த்தி நீ? ச்சே, ஆளை பார்த்து எடை போடக்கூடாது, மனசை பார்க்கணும். அவன் மட்டும் ஒரு ரேபான் கிளாஸ், ரீபாக் ஷூ, ஒரு ஜீன்ஸ், ஒரு டிஷர்ட் போட்டுட்டு வந்தான்னா வேற லெவல்ல இருப்பான். காதல் மகாராணி கவிதை பூவிரித்தாள், புது கவிதை பூவிரித்து கனவில் தேன் தெளித்தாள். சுத்தத்தை பள்ளியில இருந்து ஆரம்பிப்போம். Rolling to the club in my brown white Chevy. In my brown white Chevy. Rolling to the club in my brown white Chevy. யோ நாயா இது? இது எப்படி இருக்கு? நாயாச்சு உனக்கு? ஒரு ஜீன்ஸ், ஒரு டிஷர்ட், ஒரு கூலிங் கிளாஸ், ஒரு ஷூ, இதெல்லாம் போட்டுட்டு நான் எப்படி இருக்கேன் சொல்லிடுவேன். எனக்காக சொல்லேன். ஒரு மூட்டை மட்டும் தான் குறையுது, அத மட்டும் நீ தோல்ல போட்டேன்னு வையேன், அப்படியே நம்ம அம்புலி மாதிரியே இருப்பையா. எந்த அம்புலி? மாதம்மா கோயில படுத்திருப்பானே பைத்தியக்கார அம்புலி, அந்த அம்புலி. துன்பப்படுபவர்கள் பாக்கியவான்கள், ஆண்டவனுக்கு பிரியமானவர்கள். ஏழைகளை சந்தோஷப்படுத்துறது இறைவனையே சந்தோஷப்படுத்துற மாதிரி, இந்த குழந்தைகளை சந்தோஷப்படுத்தினா இறைவனே நேர்ல வந்து நம்மள சந்தோஷப்படுத்துவாரு. ஓ நைஸ். புரிஞ்சுச்சா? மென்டல் டிசார்டருக்கு மட்டும் 3 ஹோம் ரன் பண்றேன். பர் இயர் 40 lakhs ஸ்பெண்ட் பண்றேன். Very good job, sir. ஆல் ஆஃப் காட், நாட் மீ. ஏ தம்பி, சாருக்கு ஒரு வணக்கம் சொல்லு. Send your activity and details. I'll arrange fund for your trust. இட்ஸ் யுவர் கிரேஸ் ஃபார் ஹிம். யோ அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சுல, கூட்டு போ. சரிங்க சார். டேய் பாய் சொல்லு. வாங்க வாங்க போலாம். Bye. அப்போது ஃபண்ட் அதிகமாக வருதான்னு பார்ப்போம். நல்லா இருக்கியா? ஹாய் அங்கிள். ஹாய் ஆர்த்தி, கரெக்ட் டைம்க்கு வந்துமா? மீட் அவர் சாலிட் வேஸ்ட் சயின்டிஸ்ட் ஆர்த்தி. ஷீ இஸ் ஃப்ரம் டென்மார்க். Hi. Hi, nice to meet you. ஷீ இஸ் ரிசர்ச் ஸ்காலர். ஷீ ரிசர்ச் அபவுட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். எனக்கு தமிழ் தெரியும். ஏமா சொல்லவே இல்லை? 2015க்குள்ள இங்க இருக்கிற குப்பை கடன் எல்லாம் காலி பண்ணியே ஆகணும். அதை காலி பண்ண முடியாததுக்கு மெயின் காரணம் இங்க இருக்கிற குப்பையில புதைஞ்சிருக்கிற பாலித்தீன் தான். அதை எப்படி ரீசைக்கிள் பண்றதுன்னு தான் ஆர்த்தியோட ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட முடியுமா, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை எங்கேயோ போக போகுது. என்ன தரணி, மட்ட மதியானத்தில் உட்காந்து பேய் ஓட்டிக்கிட்டு இருக்க? ஓகே வர மாட்டேன் மச்சான். உடம்பு கிடமுக்கு ஏதாவது பிரச்சனையா? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. இது என்ன பீடியா பிவிசி பைப்பா? பாருங்க, முத பீடிக்கு நெருப்பு வை. ஐயோ, இவ்வளவு அறிவாளியை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி முன்னேறது? பத்தவை பத்தவை. அப்படித்தான் மச்சான் நைட் எல்லாம் தூக்கமே இல்லடா. அந்த பொண்ணு ஞாபகமாவே இருக்குடா. தூங்கவே முடியாத அளவுக்கு நினைப்பு வருதுன்னா அது எந்த ஃபிகர்? அந்த குப்பை எடுக்க வந்தாங்களே மச்சான், அவங்க தான். அவங்க கலர் என்ன, அவங்க அழகு என்ன மச்சான், எல்லாம் அவங்க நினைப்பாவே இருக்குடா. வந்துருச்சா? வந்துருச்சு இல்ல? இன்னைக்கு கூட வேலை கிடைக்குமா மச்சான் அவங்க கிட்ட இருந்து? அவங்கள பார்க்கணும் போல இருக்கு மச்சான். தரணி, ஒருத்தங்க என்னத்துக்கு போன் நம்பர் கொடுக்குறாங்க? பேசுறதுக்கு. அப்புறம் பேசுறதுக்கு, பார்க்கறதுக்கு, பழகிறதுக்கு.
உனக்கு நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, நீ அவங்க நம்பருக்கு ஒரு அடி அடி. அவங்க ஏதாவது ஏடா கூடமா பேசுனாங்கன்னா ராங் நம்பர் மேடம்னு கட் பண்ணிரு. அதுவே அன்பொழுக பேசுனாங்கன்னு வை, அதவே ஸ்டெப்பா பூச்சி மேல போய்க்கினே இரு. என்ன சொல்றேன் நான் சொல்றேன் இல்லன்னா கண்ணம்மா பேட்டை தான். நீ போன போ. உனக்கு இன்னைக்கு கோட்டர் கிடையாது, நீ போன போடு. பேசு. ஹலோ, நான் தரணி பேசுறேங்க. யாரு? அதாங்க குப்பலி கூட்டல. ஓ, என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயங்க, உங்களை பார்க்கணுங்க. அப்போ வீட்டுக்கு வந்துருங்க. மச்சான், மச்சான் வீட்டுக்கு வர சொல்றாங்கடா. உன்னைய வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்கன்னா அம்மா குப்பையா இருக்கு அவங்க வீட்டுல அழுறதுக்கு. அன்பா வர சொல்லிருக்காங்க மச்சான். அன்பாவா? தூக்குடா கைய. ஐயோ கப்பு தாங்க முடியலடா. அட்ரஸ் சென்டர். வாசம் எல்லாம் மலருதே, வசந்தத்தை தேடுதே. எனக்கே மயக்கமா இருக்கு. கண்டிப்பா உன்னை பார்த்துட்டு பயங்கரமாக காலத்து போன மாதிரியே அப்படியே அடி, கால அடி. என்ன கப்பு போயிடுச்சா? இன்னும் போகலடா. சென்ட மாத்து. பின்னாடி இருந்து அடிச்சு வாயா. வாயா வாயா வாயா. மோந்து பாரு, கப்பு போயிடுச்சா? இன்னும் போகலண்ணா. இன்னும் போகவே இல்லைண்ணா. அட கடவுளே, இவன் சென்டத்தான் கப்புங்கிறானா? இப்போதைக்கு அலையன்ஸ்லாம் வேண்டாம். யூனிவர்சிட்டி ப்ராஜெக்ட் முடியட்டும். பெரிய வீடு, தலை சுத்துதுரா சாமி. தள்ளிக்கடா தள்ளிக்கடா. உட்காருங்க உட்காருங்க. எங்க உட்காருங்க? சோபா தெரியல. ப்ராஜெக்ட் நல்லா போயிட்டு இருக்கு. கேவலப்படுத்துறதுனே வருது. இன்டர்நேஷனல் லெவல்ல எனக்கு நல்ல பேர் கிடைக்கும். தண்ணி தென் ஹவுஸ் நம்ம ஒர்க். செண்டடிச்ச விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சோ? பாய் பா. டுமாரோ சுருட்ட. நாங்க எல்லாம் இங்க உட்காரலாமாங்க? காஃபியே சாப்பிடலாம். சிட் சிட். பேண்ட் போட்ட மேடம் எனக்கு பூஸ்ட். தர்ணி, இவ்வளவு பெரிய வீட்டுல அந்த புள்ள தனியாவா இருக்கு? ഞാൻ ഇവിടെ ഉണ്ട്. ആർത്തിക്ക് എല്ലാം ഞാനാക്കും. അഴുക്ക്, ഡേർട്ടി, നാട്ടം. உங்கள யார் உள்ள உட்கார சொன்னது? உங்க ஆர்த்தி தான் இங்க உட்காருங்க காப்பி போட்டு வரேன்னு உள்ள போயிருக்கு. நீங்க தயவு செய்து வாழைப்பழத்தை சாப்பிட்டு பேசுங்க. போக்கோ போக்கோ போக்க. வந்துருச்சு வந்துருச்சு. பறக்காத பிசாசு. டீயை கொட்டி விடாத. ஏய், நினக்கு காப்பி இல்ல? கொண்டா. சத்யா, எங்களுக்கு காப்பி வேணாம். ஜூஸ் தானே பிடிக்கும். ஓ, காஃபி குடிச்சிட்டியா? சரி. அவன் மூஞ்சில என்ன கொதிக்குது பாரு. கவனிப்பு. நம்மளுக்கெல்லாம் காப்பி, இவருக்கு தான் ஜூஸ். இருந்தா மச்சம் இப்படி இருக்கணும். பயங்கரமான. குடிங்க குடிங்க முழுசுமா. ஐயையோ இனிப்ப விடல. குடிச்சுக்கோங்க. இங்க பாரு. ஜூஸை குடிச்சுக்கிட்டே இவன் லூஸ் ஆயிட்டான். என்ன விஷயமா வந்தீங்க? ஒரு முக்கியமான விஷயங்க. ஆமாங்க, ஒரு முக்கியமான விஷயமா தாங்க வந்தோம். முக்கியமான விஷயம் என்ன? ஆமாங்க ஆமாங்க, முக்கியமான விஷயம். அதாவது நம்ம தெருவில் இருக்க மாத்தம்மா கோயிலுக்கு திருவிழா. ஆத்தாவுக்கு ஏத்த மாதிரி நீங்க எவ்வளவு வேணாலும் செய்யலாமுங்க. அதுக்கு தேவை. கண்டிப்பா. ஜஸ்ட் மினிட். கொஞ்சம் நிறைய எடுத்துட்டு வாங்க. ஆப்பிரிக்கா குரங்க அவங்க பாத்ரூம் போறாங்க, வந்துதான் கொடுப்பாங்க. என்னையா தேடுறான்? இவரும் டொனேஷன் கொடுக்க போறாரு. ரசீதை ரெடி பண்ணு. எங்களால இந்த 50 ரூபாய் எடுத்தோ கிளம்பு கிளம்பு. சார், இவ்வளவு ரூபாயெல்லாம் நாங்க வாங்க மாட்டோம். வச்சிருந்தா இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துடும். இங்க பாரு. கொண்டாங்க கொண்டாங்க. டபுள் ஓகே. 4 கோட்ரு, 2 போட்டி, 3 ஆப்பாயில், 1 மொச்சை, 2 கருவாடு, 6 வாட்டர் பாக்கெட், 6 பாக்கெட் சீரட்டு. மாத்தம்மா கண்ணை குத்தி போடுவா. சரி 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 போலாம். எஸ்கூஸ்க்கு மீ மேடம், இந்த கோட்டர் பாட்டில் கொடுத்தேன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். What do you mean? மீன் கருவாடுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. போடா போடா. ஐயோ சிரிச்சுக்கிட்டே நிற்பான். சரி, என்னடா நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க? நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஏமா குப்பே, வெயிலச்சாலும் மல்லியாச்சாலும் வேலை செய்யறேன். ஏமா குப்பே. எவ்வளோ பெரிய குப்பை தொட்டி இருந்தாலும் ரோட்டில் தான் போட்டு நம்ம உதிரை வாங்குவோம். ஐயாராது இவ்வளோ நாள் தெருவில் குப்பை அல்றா அந்த பிள்ளைய பார்த்ததே இல்லையா?
ஏமா குப்பை தொட்டி இவ்வளவு பெருசு இருக்குல்ல அதுல போடாம மண்டையில கொண்டு வந்து போடுற மண்டை என்ன குப்பை தொட்டியா நீ வேலை பாரு நீ ஐடியா கொடுக்கறதுலாம் சூப்பர் நினைச்சேன் ஆக்சுவலி சூப்பர்ரா எங்கே நான் போனாலும் என் வாழ்வில் என்றும் உன்னிடலில் இளைப்பாற வருவேன் கண்டே மரணம் தான் வந்தாலும் பூச்செண்டு தந்து உன்மடியில் தலை சாய்த்து இறப்பேன் பெண்ணே தொட்டு தொட்டு என்னை விட்டு களிமண்ணை சிற்பமாக யார் செய்ததோ தொட்டு என்னை பட்டாம்பூச்சி பெண்ணை விட்டு விட்டு யார் வென்றதோ என்ன பாட்டு முடிஞ்சோன்னு ஆளக்கான வந்துருச்சு குயில் கொண்டா கொண்டா வாசல் மாமாவை பாரு குப்பை மாமாவை பாரு நல்ல காதல் பார்த்துருக்கேன் கள்ள காதலும் பார்த்துருக்கேன் ஏன் நாய் காதல் கூட பார்த்துருக்கேன் இது என்ன ஆய் உங்க குரலை கேட்டல தலைவரே இன்னைக்கு பொழுதே பிரைட் ஆயிரும். என்னையா பீச்சில் குப்பை பொறுக்கிறதுக்கெல்லாம் விழா வச்சிருக்கியாம்ல ஏன் எங்களெல்லாம் கூப்பிட மாட்டியா கூப்பிட்டா நாங்கெல்லாம் வரமாட்டோமா தலைவரே நாமெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக அரசியல் சாயம் பூசிக்க முடியாதுல்ல உங்களுக்கு தெரியாது என்ன இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன் பண்ணி அதை கவரேஜ் பண்ணி ஃபாரினுக்கு அமிச்சா ஒரு சின்ன ஃபண்டு வரும். சின்னதோ பெருசோ கொஞ்சம் எங்களையும் கண்டுக்கையா. உங்களை மீறி ஃபண்ட் என்ன ஒரு துண்டு கூட உள்ள நுழைய முடியாதுன்னு எனக்கு தெரியாதானே. சரி ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணு. கடற்கரையை சுத்தப்படுத்தும் விழா மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் திரு ஜி.ஜே. அவர்களை வாழ்த்த வயதில்லை. வந்துட்டாரு. எங்க வந்துட்டீங்க? லெஃப்ட்ல கட் பண்ணி திரும்பி பாருங்க. பெருகி கிடக்கும் இந்த கடற்கரை குப்பையை சுத்தப்படுத்தும் விழாவிற்கு வருகை தரும் எங்கள் டெரர் ஸ்டார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நீ நடந்தால் நண்டு பறந்தால் வண்டு சண்டையிட்டால் டைனோசர் சரக்கடித்தால் புல்டோசர். டெரர் ஸ்டார் வாழ்க போடுங்கள் கோஷம். டெரர் ஸ்டார் வாழ்க. போட்டோ எடுக்கிறாங்களா பாருங்கடா. போட்டோ எடுங்கப்பா. கல்லுகள் அடிக்காதீங்க மண்டை வீங்கிடும். பொறுக்கிறதுக்கு ஆல்ரெடி பண்ணிட்டியா? குப்பத்துல இருந்து 100 பேர் ரெடி பண்ணிருக்கேன். பக்காவா இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் அதிகம் குப்பை பொறுக்கும் ஒரு நபருக்கு டெரர் ஸ்டார் தம் கையால் 1 கிராம் தங்க நாணயம் பரிசளிப்பார். பாராத ஒரு நாள் குப்பை பொறுனா 1 கிராம் தங்கமா? நம்ம எத்தனை வருஷமா குப்பை பொறுக்கிறோம். நமக்கு ஏமா தங்கம் கொடுக்கணும். கொடிய குடுறா. போங்க மக்களே பச்சை சட்டை போட்டுள்ள நபர் மிக அதிகமான குப்பைகளை பொறுக்கி சேகரித்துக் கொண்டிருக்கிறார். அதை தட்டி பறிக்கிறார். அதோ அந்த நீலக்கலர் சட்டை தரணி பணக்காரங்க எது செஞ்சாலும் சரி. இங்க பாரு குப்பை அல்றது எப்படி வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்கிறாங்க பாரு. ஏய் 5 நிமிஷம் தான் எங்க கூட மேடையில் உட்கார்ந்தாரு. அதுக்குள்ள லொடுன்னு கார்ல ஏறிட்டாரு. சாரால 1 நிமிஷம் கூட ஏசி இல்லாம இருக்க முடியாதுங்க. இந்த பாருங்க இந்த மாதிரி பொசுக்குன்னு சொன்னாலும் அவரால் வர முடியாதுங்க. குறைஞ்சது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது சொல்லணுங்க. ஏன் இப்பெல்லாம் போஸ்ட்மார்ட்டமே 1/2 மணி நேரத்துல பண்ணிடுறாங்க. இவர் ரெடி ஆகுதுக்கு 2 மணி நேரம் ஆகுமா? அவங்க சாரு கெட்டப் சேஞ்ச் பண்ணணும், அப்புறம் செட்டப்பை மாத்தணும், ஷர்ட்டை மாத்தணும், ஹேர் ஸ்டைலை மாத்தணும். முதல்ல ஒன்றை மாத்திரியா? ஐயோ போவாதீங்க. போட்டோ எடுக்கணும். இருக்குடா யாரா போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த குப்பையெல்லாம் எடுக்க சொன்னது? குப்பையெல்லாம் இல்லாம என்ன செய்வாங்க? பேங்க்ல கொண்டு போய் போடுவாங்க. போங்க அண்ணாத்த. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? மக்கின குப்பை தனியா மக்காத குப்பை தனியா எடுத்து வைக்கிற. குப்பையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். தரணி கிளம்புப்பா, நம்மளுக்கு வேலை இருக்கு. குப்பை வேண்டா டேய் சொல்லிக்கிட்டே இருக்க. என்னைய மேல கையை வைக்கிற? என்னைய பண்ணிட்டோம்? குப்பையாளனும் வேலை தானே செஞ்சோம். நாங்க எல்லாம் கை வைக்க மாட்டோம், வெட்டுதான். குப்பை எடுக்கிற உனக்கு இவ்வளவு திமிரா? ஏய் நாங்க குப்பையில தான் குனிவோம், எவங்கிட்ட குனிய மாட்டோம். பாவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, எவனா இருந்தாலும் கைமாதான். கை வச்சேன்னு வச்சுக்கோ கண்டமாயிடுவேன். விடு தரணி. நான் இருக்கும் பொழுது குப்பைய போட்டு எடுக்கிறாங்களா? இதை நான் ஒரு பொழுதும் சம்மதிக்க மாட்டேன். வாங்கடா போலாம். மச்சான் எறா வண்டிய பீச்சை சுத்தப்படுத்திட்டாங்களாடா. நாமளே பெருங்குப்படா, நம்மள யார சுத்தப்படுத்துவா? ஏய் தண்ணி கொச்சிச்சா? கொதிக்குதே தெரியலையா? அதுக்கு ஏன் திறக்கிற?
நானே எங்க அப்பனுக்கு பென்ஷன் வர டென்ஷன்ல போய் நிக்கிறேன். மூட்ரி ரொம்ப ஆத்தாத. அட போயா. ஐனா கதவு தர. கதவு தரங்கறல. அட யாரா நீ? அட உள்ள என்ன பண்ற நீ? உள்ள நான் என்ன பண்ணாலும் நீ கேட்காத. அதே மாதிரி வெளிய நீ என்ன பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். நீ ஊத்து மச்சான். என்ன பண்ற நீ? அடே சரக்கு அடிச்சு கூத்தாச்சுக்கிறியா? பென்ஷன் வாங்கணும் கிளம்பு. அத நான் மொத்தமா வாங்கிட்டேன். என்னையா சொல்ற? ஒரே ஒரு கை நாட்டு அப்படி சொல்லு மச்சான். குடுக்கறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்கடா? பென்ஷன் புக் வச்சிட்டியா? பணத்தை புடிங்கிட்டீங்கடா. பையன் உங்கடி வேலை கட்டிட்டானா? சரக்கு வாங்கி கொடுக்கறவன் தண்டல்காரன் அப்படியே இருந்துட்டு போறான். ஆனா அவனை பத்தி தப்பா பேசக்கூடாது. அப்படி போல சரக்கு வாங்கி கொடுத்தவன் சாமி மாறிடா. மனுஷனாயா நீ? தமாத்தோட தனியை குறிச்சு தத்துவம் பேசிக்கிற? ஒன்னா சொல்லி கூத்தலடி. அந்த தென்னங்கனை பாத்துக்கிறேன். ஏய் இந்த மாதிரினா இந்த வாட்டி ஒழுங்கா கட்டணமா அடுத்த வாட்டி கொடுக்கலாம். நீ ஒழுங்கா கட்டணலையா வர டேய் நீ இங்கதான் இருக்கியா? உன்னை சும்மா விட மாட்டான்டா. உன்னை விட மாட்டான்டா. டேய் நீ எங்க அப்படியே மாட்டான்டா. என்ன வர முடியாது. டேய் உன்னை விட மாட்டான்டா. டேய் 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 நீ ஒரு மாமாவே என் மேல கை வைக்கிறியா நீ? டேய் டேய் உன்னை விட மாட்டான். டேய் 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 உடனே டேய் உடனே டேய் டேய் உடனே உடனே டேய் உன்னை சும்மா விட மாட்டான்டா. டேய் உங்க அப்பா காலை பிடிச்சி கெஞ்சி கெஞ்சி கேட்டதில்ல பணம் கொடுத்தோம்டா. பென்ஷன் புக் வேணா உங்க அப்பா அவங்கள பணத்தை கொடு. இல்ல உங்க அப்பாட்ட போய் கேளு பென்ஷன் புக் எங்கன்னு. அதை விட்டு என்ன ஆட்டம் போடுற? இருக்க முடியாது ஞாபகம் வச்சுக்க. ஏடா பேச விட்டு குத்துறீங்களா? எழுதிட்டு போடா. டேய் வாடா. டேய் தரணி அவன்கிட்ட ஏன்டா கத்துற? குடிக்க காசு கேட்டு அவன்கிட்ட ஏன்டா போறீங்க? அதிக வட்டின்னு தெரிஞ்சும் அவன்கிட்ட தானடா வாங்குறீங்க. டேய் குடிய விட்டுடுங்கடா. வட்டிக்கு கடன் வாங்கி குடிக்கிறவங்களுக்கு வாழ்க்கையும் இருக்காது, குடும்பமும் இருக்காது, கடைசியில் அவனும் இருக்க மாட்டான். பெருசு நாங்க என்ன சுகமா இருக்கு நான் தண்ணி அடிக்கிறோம். நாத்தம் தாங்க முடியலையா? ஏத்துனாத்தான் வேலையை பார்க்க முடியுது. சாக்கடைக்குள்ள அடப்படுக்கிறதுக்கு வேலைக்கு ஆட்களை எப்படி செலக்ட் பண்றாங்க தெரியுமா? அதிகாரியே காசு கொடுத்து சரக்கு வாங்கிட்டு வர சொல்றாங்க. நல்லா ஏத்திக்கிட்டு சாக்கடைக்குள்ள முங்கணும். நிறைய நேரம் எவன் முங்கி இருக்கானோ அவன் தான் ஃபிட்டு பாசு. சரியா முங்கலேன்னு வச்சுங்க அன்ஃபிட்டுன்னு சொல்லி வெளியே தள்ளிடுவாங்க. வேற எந்த தொழிலையாவது அதிகாரியே காசு கொடுத்து சரக்கு வாங்கிட்டு வர சொல்றாங்களா? வெள்ளையும் சொல்லையும் போட்டு ஊர் சுத்தினா பத்தாது. எங்களை மாதிரி சாக்கடையில் இறங்கி வேலை பார்க்கணும். வாடா போலாம். இந்த புத்தி சொல்லியே கொண்டு வாரு. குழம்பு நல்லா ஊத்து. உனக்கு எவ்வளவு ஊத்துனாலும் பத்தாது. ஏய் தரணி என்னடா தரைய தட்டி தட்டி நடந்துகிட்டு இருக்க? ஏய் செல்ஃப் எடுக்கல மச்சான். செல்பா காலையில இருந்து கல்பா அடிச்சே பத்தல. எங்க அப்பா ரொம்ப தப்பா பேசிட்டேன்டா. எங்க அப்பா ரொம்ப நல்லவன் மச்சான். கள்ளங்கப்படம் இல்லாதவன்டா எங்க அப்பன். உங்க அப்பன் கள்ளங்கப்படம் மட்டும் இல்ல கைகால் இல்லாதவன் கூட. ஏய் எங்க அப்பா நிக்கிறியா நீ? எங்க அப்பா என்ன உனக்கு அவ்வளோ இலக்காரமா போச்சாடா உனக்கு? ஏய் எங்க அப்பா நான் வெட்டுவேன் குத்துவேன். கொலை கூட பண்ண வேண்டாம். செஞ்சுட்டு போ. நீ யாரா கேருக்கு என்ன? டேய் நான் சொல்லவே இல்லடா. ஓ சொல்லாமையே கொலை பண்ண முடியா நீ? வாடா பார்க்கணும் வாடா. டேய் நான் சொல்றேன். டேய் உங்க அப்பா மேல அடிக்கிற நாட்டத்துல நான் பக்கத்துல உன செத்து போறேன். டேய் எங்க அப்பனை எப்படி கொல்லணும்னு பாக்குறியா நீ? வா கம்பு இருக்கு கல் இருக்கு இந்த கத்தி இருக்கு சொல்றேன் எங்க அப்பனை. இதுக்கெல்லாம் அருவா எதுக்கு? ஒரு பம்பர கட்ட ஆணி எடுத்து நடுமண்டையில அடிச்சாலும் செத்து போயான். விட்டுரு. எங்க அப்பனை குசுறா. எங்க அப்பனா பாத்தி அவனா தப்பா பேசுறீங்க. காலி பண்ணிட்டேன்டா. ஆரம்பிச்சிட்டான்டா. இனிமேல் ஆப்போசிட்ல நிக்கிறவன் தலையில ஆப்பாயில போட்டுறேன். ஓவரா குடிச்சவன் குடிச்சவன் காம்பினேஷன் செட் ஆகாது. எல்லாம் நம்ம ஒண்ணுதானே. சரக்கு போட்டு ஜாலியா வர்றேன். இன்னொரு வாட்டி நீ மட்டும் வட்டி காசு வாங்கினேன்னு தெரிஞ்சது உன் கைய நானே வெட்டுவேன். உன் மேல சத்தியம். டேய் இவன் எங்க எஸ் ஆயிட்டானா? டேய் நில்றா பிகிலே. டேய் பிகிலே எங்கடா போன? போயிட்டான். இன்னாயா காயம் வலிக்குதா? காயம் வலிக்கலடி, நீ போட கட்டு தாண்டி வலிக்குது. கட்டி தான் புச்சுக்க முல்ல கட்டாச்சு போட்டு விட்டேன்னு. என்னது? ஒண்ணும் இல்லையா. இந்தா கஞ்சி குடி வா.
கஞ்சாடி இது இவ்வளோ காசுக்குது? யோ குடியாதீங்க. கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு. கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு. பேசு பேசு ராசியானதே. இப்ப குச்சி பாரியா இனிக்கும். ஏய் என்ன கடுப்பேத்திரியா நீ? உன் எச்ச கஞ்சி எவன் குடிப்பான்? என்னைக்காவது ஒரு நாள் இதுக்காக ஏங்குவ, அன்னைக்கு பாத்துக்கிறோம் உன்னை. சீ படி. குண்டியா நம்ம கை காலாம் நல்லா இருக்கிற மாதிரி. யோ 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 நயாச்சு உனக்கு மயக்கம் கிக்கம் போட்டியாண்ணா? எந்திரியா எந்திரியா ஏந்து குந்துன்றல திரும்பியா? கஞ்சியை கொடுக்க நெஞ்சாண்டி தடவுற? யோ நான் தடவாம வேற எவையா தடவுவா? என்னடி ஆச்சு திடீர்னு ஏன்டி இப்படி பண்ற? என்னங்க என்ன நீங்க இங்க வந்திருக்கீங்க? என்னாச்சு? இதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இந்த ஜீஜன் ஒருத்தன் இருக்கான்ல, இந்த அநாத ஆசிரமம் முதியோர் எல்லாம் வச்சு நடத்துனுக்குறானே, அவன் தாங்க கார் ஓட்டிடுச்சிட்டான். அவர் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாரு. அவர் கார் தாங்க இடிச்சு தானே? அவர் கார் இடிச்சா அவர் இடிச்சாருன்னு அர்த்தமா? அவரே அங்கிள். அவங்க உங்க அங்கிளாங்க? என்ன வளர்த்ததே அவர்தான். அவர் பாசம் என் அப்பாவுக்கும் மேல. அப்ப அவர் எப்படிங்க நடிப்பாரு? அவர் டிரைவர் தாங்க, ஏற்கனவே மேல காண்டு. அவன் தாங்க கார் ஓட்டி ஏத்திட்டு இருப்பான். காயம் ரொம்ப பெருசா? காயம் சின்னதாங்க, கட்டுதான். இவ்வளவு பெருசா இவ போட்டு விட்டா. இத பாருங்க. என்ன மேட்ரா சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஹெல்ப் பண்ணணும். குப்பை சாம்பிள் எதுனா வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இது வேற ஹெல்ப். பரவாயில்ல சொல்லுங்க சொல்லுங்க. உங்க ஏரியால அடியாளுங்க யாராவது இருக்காங்களா? போச்சுடா. என்னங்க அடியால தேடியா வந்தீங்க? இல்ல, இந்த ரவுடிங்க, மொரட, கூலிப்பட, இவங்க எல்லாம் இந்த ஏரியால தானே இருப்பாங்க. ஐயா என்னங்க எங்க ஏரியாவுக்கு வந்து எங்களையே நீங்க அசிங்கப்படுத்துறீங்களா? என் ஃப்ரெண்ட ஒருத்தன் தப்பா செல்ல போட்டோ எடுத்துட்டான். ஒரு நாள் மகாபலிபுரம் வா, இல்லனா போட்டோஸ் நெட்ல போட்டுருவேன்னு மிரட்டுறான். அவன் அடிச்சு செல்போனை புடுங்கிட்டு வரணும். உதவுறதுன்னு முடிவு பண்ணிட்டா நாங்க ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டோங்க. ஆள் யாரு கேட்டுங்க பாத்துக்கலாம். சைக்கிளவே டேய் மச்சான், அந்த புள்ள பாதி போட்டாவை காட்டி நம்மளை பூரா ஏமாத்திட்டாடா. அவன் ஆம்ஸ் ஒவ்வொன்றும் ஆன மாதிரி இருக்கு. நம்ம இப்படியே திரும்பி பார்க்காம ஓடி போயிடலாம். டேய் மச்சான், அவங்க கேட்டிருக்காங்கடா. அப்படியே எப்படியாவது வாங்கி கொடுறா. சரி அவனை என்னன்னு பார்த்துடலாம். சார் அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை சார். உங்க போன் இருந்தா கொடுங்க, 108க்கு ஃபோன் பண்ணிட்டு தந்துறேன். சார் இவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பாட்டி தான், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஒரே பாட்டி தான் சார், கொடுங்க சார் ப்ளீஸ் சார். யார்கிட்டயும் அலைஞ்சேன் சார், நீங்க தான் சார் ஃபோன் தரீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹலோ 108 சார். தரணியோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, இடியாப்பம் ஒரு பாயா வாங்கிக்கோங்க சார். வாங்கிக்கோங்க சார். சீக்கிரம். ஆமாம் சார் வாங்க. 108க்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸை வர சொல்லுவேன்னு பார்த்தா இடியாப்பமும் பாயாவும் கேட்குற சார். பாவம் போகிற காலத்தில் வேனில் சாப்பிட்டுக்கிட்டே போட்டும் சார், அதுக்கு அதானே சார் கொடுத்து வச்சிருக்கு. சரி நம்ம கிளம்புவோம். கிளம்பு. டேய் என்னங்க சார்? போனை குடுறா. டேய் போனை கேட்குறாருல குர்ரா. நானே பாட்டி சீரியஸாக இருக்குங்கிற துக்கத்தில் இருக்கேன். டேய் ஏன் போனை குடுறா. அதுதாங்க இது. டேய் கரெக்ட். என்கிட்ட வாங்கி பேசுனீங்கல்ல, ஆமா அந்த போனை குடுறா. என்னடா அதுதாங்க இது. என்னடா வாழைப்பழ காமெடியா? 3 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டி போய் விட்டுருவேன். போலீஸா சார்? சூப்பர் சார். நீங்க போலீஸ்ட்ட புடிச்சு கொடுங்க சார். அப்பதான் உங்க போன் எங்க இருக்குன்னு தெரியும், அந்த போனுக்குள்ள என்ன இருக்குங்கிறதும் தெரியும். என்ன நான் சொல்றது கரெக்டா சார்? வணக்கங்க. செல் கிடைச்சிருச்சா? இங்க கொடுங்க. ஏய் பெண்குட்டி சூப்பர் ஆயிட்டு இருக்கு. ஏய் இது நான் தான். நீ இதுல மாத்திரம் சூப்பரா இருக்கு. இதுக்கு அவனே தேவையில்ல. அவன் ஜிம் பாடியாச்சே, எப்படி சமாளிச்சீங்க? நாங்க மட்டும் என்ன மீன் பாடியா? அடிக்கி அடி பின்ன எடுத்துட்டோம்ல. டேய் கேமரா செல் கொடுத்துடுறா. டேய் சார் ரொம்ப ஃபீல் பண்றாரு, அவர் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணலாம். வாங்கடா நல்லா கட்டி பிடிக்கடா. டேய் கையை தூக்கி கட்டி பிடிக்கா. டேய் சுத்தம் இல்ல, அவர் மூக்குல அப்படியே தலைய வை, அப்படியே லேசா கட்டி பிடி. சோலி முடிஞ்சு. நம்ம நாத்தம்ல தாங்க முடியுமா? இந்தாங்க. ஐயே என்னங்க காசெல்லாம் கொடுத்து அசிங்கப்படுத்துறீங்க?
வேலை செஞ்சா காசை வாங்கு, உதவி மட்டும் ஃப்ரீயா பண்ணுன்னு எங்க அப்பா சொல்லிக்குதுங்க. என்ன உங்க மானம் போச்சுன்னா இந்த காசை வச்சு எல்லாம் மறைச்சிடுவீங்களா? இந்த மோனிங்க கொடுக்குற காசு தான் நாங்க பணக்காராயிர மாதிரி எடுத்து எடுத்து நீட்டுறீங்க. அசிங்கப்படுத்திட்டீங்களே, போங்க. ஏன் ஒரு அசிங்கம்? உன்னை அசிங்கம் வேற படுத்தணுமா என்ன? தர்ணி, தேங்க்ஸ் தேங்க்ஸ் தர்ணி. மனசோ மெட்டு கட்டி பாட, உசுரோ ஒன்ன சுத்தி ஆட, இருந்த தூரம் விலகியோ. அண்ணே அண்ணே போன் அடிக்குது, எடுண்ணே. வாய் திறந்தாலே பாட்டில திறந்த மாதிரி வாய் நாறுது. ஹலோ தர்ணி, நான் தாங்க தரணி தாங்க பேசுறேன். உங்க போன்ல நீங்க பேசாம வேற யாராவது பேசுவாங்களா? ஷார்ப்பா இருக்கிறது இல்ல? இருக்கேங்க. இன்னைக்கு டம்ப் யார்ட் போலாமா? ஐயோ, அங்கதாங்க இருக்கேன். பரவாயில்லையே, ரொம்ப ஷார்ப்பா தான் இருக்கீங்க. அங்கேயே இருங்க, வந்துடுறேன். ஏன்னா இப்படி தூங்கி ஏன் சொன்ன எப்படி உன்னால போய் சொல்ல முடியுது? அவங்க கேட்டா எப்போனாலும் என்ன வேணாலும் சொல்லுவோம். கெட்டது போ, அப்படி ஒரு அஃபெக்ஷனு. திலகா, என்ன கேட்டா சொல்லுவியாமா? என்ன கேட்க போற? உன்ன மாதிரி காலேஜ் பொண்ணுங்களுக்கு யார மாதிரி இருந்தா பிடிக்குமா? என்னது? இல்ல திலகா, நம்ம ஏரியாலேயே காலேஜுக்கு போற சுமாரான தங்கச்சி ஃபிகர் நீ தானே. சுத்தமா உள்ளவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். உன்ன மாதிரி ஆளுங்களை சுத்தமா பிடிக்காது. சொத்த பல்லுக்கு கமர கட்டு, போய் பல்ல விளக்குன. ஏங்க, என்னத்துக்கு இங்க போட்டோ எல்லாம் எடுக்கிறீங்க? ப்ராஜெக்ட் ரிசர்ச்காக. புரியுதா? நல்லாவே புரியுதுங்க. சரி, நம்மள சுத்தி இப்படி ஒரு குப்பை மலை இருக்குன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாதுங்க. நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா போட்டோ எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துடலாங்க. போட்டோ கொடுத்து மட்டும் என்ன ஆகுது? அந்த போட்டோவும் குப்பையா இதே குப்பைமேட்டுக்கு தான் வரப்போகுது. அப்படிங்களா? சரி, சத்யன் எங்க? அவர் அங்க வீடியோ பண்ண எடுக்கிறாரு. ஐயோ, அவனை தனியா விட்டுறாதீங்க. அவன் எதை கண்டாலும் பயப்படுவான். சரியா சொன்னீங்க. அவரை நான் போய் கூட்டு வந்துடுறேங்க. ஆத்திங்கிறது எனக்கு இஷ்டம், அதனாலதான் பண்றேன் நான் இவ்வளவு கஷ்டம். அப்படியா மச்சான்? டேய் நெருப்புடா. ஆமாண்டா மச்சான். ஏய் வாடா ஓடிடலாம். ஆர்த்தி உள்ள இருக்காங்க மச்சான். வந்துடலாம் சீக்கிரம். மச்சான் நெருப்புடா, எனக்கு பேடி. எங்க இருக்கீங்க? தரணி, ஆர்த்தி எங்க இருக்க? ஆர்த்தி எங்க இருக்கீங்க? ஆர்த்தி தரணி, எங்க நமக்கு இந்த பக்கம் போயிருக்கீங்க? தரணி, ஆர்த்தி 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 காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. தரணி, எங்க இருக்க? எங்க போயிருக்கீங்க? எங்க இருக்கீங்க? ஆர்த்தி என் பேர் கேட்கல உங்களுக்கு? எங்க போயிருக்கீங்க? ஆர்த்தி 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 குப்பை அள்ளணுமா, குப்பை மேட்ல போட்டோமான்னு இல்லாம உனக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலைலாம்? எவ்வளோ காப்பாத்துறேன்னு போய் இப்படி சுட்டு பட்டுன்னு வந்து கிடக்குறியே. யோ, உனக்கு என்ன பெரிய எம்ஜிஆர் நினைப்பாயா? ஏய், எம்ஜிஆர் சொன்னா வெட்டி விடுவேன் வெட்டி. வலிக்குது. மருந்து போட சொன்னா ஏண்டி மசாஜ் பண்ற? டா கலைஞ்சி வர்றே கர்மம். அப்ப கரெக்ட் பண்ணு. நான் சொல்றேன். ஒன்ன மருந்து போட சொன்னது தப்பா போச்சுடி. படி உள்ள. பாத்தியா, நீ வச்சுக்கிற ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் இதுதான். சேப்பா வச்சுக்கோ, பின்னாடி வாழ்க்கைக்கு தேவைப்படும்.
ஏய் தரணி, நெருப்புல இருந்து பெரிய பணக்கார பொண்ணை காப்பாத்திட்டேன். எப்படியும் பெரிய லெவல்ல செட்டில் ஆக போற. ஓ வீட்டில் ஏதாவது அல்ற வேலை இருந்தா போட்டு கொடுற எனக்கு. டேய் மச்சான், சொல்லு. இப்ப எல்லாம் குடிக்கவே தோண மாட்டேங்குதுடா. அப்புறம் குப்பைய பார்த்தா நாறுதுடா. பாத்தியா, குப்பைய பார்த்தா நாறுதான். அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தரணிக்கு மூக்கே வேலை பார்க்குது. இனிமேல் அவன் மேல பணக்கார வாசனை தான் அடிக்க போகுது. கரெக்டா? இனிமே நீ அந்த பொண்ணை விட்டாலும் அந்த பொண்ணு உன்னை விடாது. என்னன்ற மச்சான், இவனுக்கு கொஞ்சம் சரக்கு ஊத்துங்கடா. டேய் வேணாம்டா. டேய், இம்மா பெரிய காயம் பட்டிருக்கு. அந்த பொண்ணு காயத்துக்கு தான் பெரிய ஆஸ்பத்திரியில் போய் மருந்து போட்டிருக்கு. உன் காயத்துக்கு மருந்து போட வேணாமா? ஊத்துறா ஊத்துறா. அவன் வேணாம் தான் சொல்லுவான். ஊத்துறா ஊத்தே. சாப்பிடு 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 சாப்பிடு. அடிச்சு அடிச்சு. ஏன் சரக்கையும் சேர்த்து அடிக்கிறான். அப்படியே நம்மளுக்கு எல்லாம் அந்த மாதிரி பொண்ணுங்க மாட்டு வாங்குற. அதானே நானே நினைச்சேன். டே, கொன்றுவேன் பார்த்துக்க. அந்த பொண்ணு தாண்டா இவனை அழகா இருக்கான்னு சொல்லியிருக்கு. அந்த பொண்ணு கண்ணுக்கு இவன் தான் பெருசா தெரியுறான். வேணும்னா பாரு, அந்த பொண்ணு இவனை தேடி வருவா. வருவா. டேய், அவன் இவன் சொல்லக்கூடாது. என்ன குடிச்சாலும் வார்த்தையில தெளிவா இருக்காம. வருவாங்க வருவாங்க. போதுமா? ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? டேய், வாயை திறந்து பேசுறா. போன்ல நாட்டமா தெரிய போது. லூசு பேல. உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? என் லைஃபையே சேவ் பண்ணிருக்கீங்க. ஐ அம் இம்மென்ஸ்லி தேங்க்ஃபுல் டு யூ. உனக்கு என்ன வேணும் கேளு. பரவாயில்லைங்க. கேளு, நான் செய்றேன். ஏய் மச்சான், என்ன வேணும்னு கேக்குறாங்கடா. உன் மனசுல இருக்கத சொல்லு மச்சான், சொல்லு. சான்ஸ் கிடைக்காது. சொல்லு. எனக்கு நீங்க தாங்க வேணும். உங்க கூட சேர்ந்துனா 10-15 பிள்ளைங்களை பேத்துக்கணுங்க. அட பாவி, இப்படியாடா போட்டு உடப்ப. பச்சை புள்ளைகிட்ட 15 உள்ள கேட்குறிய, பயந்துராதா? சை. உட்கார். Dirty fellow. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நான் வேணும்னு நீ கேட்ப? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? இதுக்கு தான் உன்கிட்ட எல்லாம் யாரும் பேசுறதும் இல்ல, பழகுறதும் இல்ல. உன்கிட்ட என்னடா தகுதி இருக்கு? படிப்பு இருக்கா? பணம் இருக்கா? அழகு இருக்கா? இல்ல என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்கா? நான் 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசினா உன்னால புரிஞ்சுக்கதான் முடியுமா? சீ, குப்பை அள்ளலாம். உன் புத்தி என்ன குப்பையாச்சு? இனிமே மூஞ்சிலே முழிக்காத. ஐயோ ஐயோ. என்ன ஐயோ? எதுக்கு ஐயோ? பேசாம படு. ஏசுப்பா ஏசுப்பா ஏசுப்பா. எந்திரா. கெடுத்துடியே கெடுத்துடியே. என்ன நம்பி கூட பார்த்தேன்னா நான் இப்படி பண்ணிட்டியே. பொழந்துடுவேன். நட்ட நடு சாமத்துல பக்கத்துல ஒரு ஆம்பளை படுத்திருக்கேன். என்னை கெடுத்துட்டேன்னு கத்திரியே. கேட்கிறவன் என்ன நினைப்பான்? உன் பக்கத்துல தூங்கவே கூடாது. இன்னொருத்தரை கெடுக்க போறேன். இன்னைக்கே வா. ஆமா, வர்றியா? வா, உன்னை கொல்ல போறேன். மாத்தம்மா, ஏம்மா இப்படி பண்ண? ஏன் இப்படி பேச வச்ச? வருஷம் நாக்குல பல ரூட்ல அழகா குத்தி பல காவடி எடுத்தனாமா. ஏம்மா ஒரு வார்த்தையோட விட்டு என் வாழ்க்கையே கெடுத்துட்ட. முன்னால கண்ணா முன்னா நீதமா தெரியுவ. இப்ப கண்ணா முன்னா அவங்க திட்டிய மாதிரி தெரியுதுமா. அவங்க என்கிட்ட பேச வேணாமா. அவங்க பக்கத்துல ஒரு வாரத்துல நின்று பார்த்தா அதுவே எனக்கு போதும்மா. அம்மா. யோ, என்னையா பண்ற நீ? யோ, நீ வாயில எதை போட்டாலும் அதுக்கு ஒரு சக்தி இருக்கியா? மாத்தம்மா. தரணி, சொல்லுங்க. விவேகனுக்கு பக்கத்துல வெயிட் பண்ணு, நான் வரேன். சரிங்க. கனவுல வந்த அதே இடம், அதே காரு, ட்ரெஸ் கூட அதே தானா? வா, உள்ள வந்து உட்காரு.
நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, கேட்டுட்டு இப்படியே போயிடுறேன். உட்காருங்கறல. ஏசில என்ன வேர்க்குது உனக்கு? முன்ன பின்ன ஏசியில் உட்காந்தது இல்லைங்க, தூசி தாங்க ஒத்துக்கும், ஏசியெல்லாம் ஒத்துக்காதுங்க. நைட்ல ஓவரா தண்ணி அடிச்சிருந்தியா? இல்லைங்க. என்னது ஓவரானா? யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாதா? அடப்பாவிகளா, வரதெல்லாம் லாரியாவே வருதேடா. உடம்பு சரியில்லாதப்போ பக்கத்துல இருந்தாலே ஒருத்தி, அவளை நினைச்சுதானே பேசுன? இல்லைங்க. என்னது? ஆமாங்க. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சேன் பாத்தியா? அப்படியே வண்டி கொஞ்சம் நிப்பாட்டிங்கன்னா இறங்கி அப்படியே ஓடி போயிடுவாங்க. ஹாய். ஹாய் தரணி. ஏய் என்ன பண்ற? புதுசா பாக்குறவங்கள பார்த்து தான் கை கொடுக்கணும். ஓகே? யுவர் ஆர்டர் மேடம். Thank you. வெல்கம். என்னங்க எங்க டீயை நம்ம தான் போட்டுக்கணுமா? நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே மிக்சிங் தானா? எடுத்துக்கோடி. நீயும் எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. ஏய் ஹலோ சத்யா, ஒரு நிமிஷம். ஏன் உன் மொபைல் நாட் ரீச்சபிள்ல இருக்கு? அன்னைக்கு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து நான் ரொம்ப பயமாச்சு ஆத்தி. எனக்கு ஜுரம் வந்து நடுக்கம் கொண்டு ஆத்தி. சத்யா என்ன சொல்ற? உனக்காக நான் என்ன வேணும்னா செய்யும் ஆர்த்தி. பச்சே உயிரை மாத்திரம் விடல ஆர்த்தி, விடல. ఆ ప్రాజెక్ట్ అక్క వేండా ఆర్తి, కెంజి కేకుறேன் ஆர்த்தி. ஆர்த்தி நான் இப்ப சாதாரண ஆள் இல்ல ஆர்த்தி, நேந்திரங்க சிப்ஸ் கடை ஓனர் ஆக்கும். ஓ நீ என்னோட வந்துரு ஆர்த்தி, நம்ம ரெண்டு பேரும் நேந்திரங்க சிப்ஸ் கடையிலே லைஃபை செட்டில் பண்ணிடலாம் ஆர்த்தி. சத்யா யூ ஆர் a funny fellow. எடோ அரைக்கிலோ சிப்ஸ் தருமோ? ஐயோ கட் ஆயிடுச்சே. யார் ஃபோன்ல? சவத்து போன சிப்ஸ் சத்யா. ஆர்த்தி ஒரு ரிங் எங்க காணோம்? ஆமா என் ரிங் காணோம். எங்க போச்சு? என்னாச்சு மேடம்? அவங்க காஸ்ட்லி ரிங் தொலைஞ்சு போச்சு. என்னது மோதிரத்தை காணாமா? யோ என்னையா பண்றீங்க? நவருங்க. 50,000 மோதையா? வாழ்க்கையில பேர் 50,000 மோதிரத்தை பாத்திருக்கியா நீ? தேடியா டேபிள் கீழே பாப்போங்க. யோ என்னையா அங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்க? எல்லாம் இங்க வாங்கயா. என்னப்பா பண்றான் இவன்? போலீஸ் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். நான் கண்டுபிடிச்சு தரேன் உங்களுக்கு. பண்றது தாங்க முடியல. சார் வணக்கம் சார். இவரா? இவர் எப்படி இங்க வந்தாரு? சார் அவங்க தான் சார் அடிச்சிட்டு வந்தாங்க. யோ 302 சார், இவரை செக் பண்ணியா? எஸ் சார். அவர் எடுத்துக்க மாட்டாரு. ஐ பிலீவ் ஹிம் சார். சார் என்ன பாக்கெட்ட பண்றீங்க? காட்றா. வேண்டாம் சார். திரும்ப திரும்ப சார் தோருக்கு சார் அந்த ரிங்கு. எவ்வளவு நம்பினாலும் அடிமடியில கை வைக்கிற பாத்தியா? சார் நான் எடுக்கல சார். எடுக்கலையா? பொய்யா சொல்ற? பின்ன நான் பாக்கெட்ல வச்சு எடுத்தேன். சார் சார் இங்க பாருமா, குப்பன்னா கூட்டி வெளியில தள்ளணும். இந்த மாதிரி வீட்டுல வச்சிட்டு இருந்தா திருட்டு தான் போகும். புரியுதா? ஏன் இப்படி பண்ண? பணம் கேட்டா நான் தர மாட்டேனா? மோதிரத்தை நான் எடுக்கலங்க. ஏய் எடுக்கலையா? தொலைச்சிருவேன். நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுமா, நான் அவனை பாத்துக்கிறேன். வேணாம் சார், லைஃப் டைம்ல இனிமே நான் அவனை பார்க்கவே கூடாது. Get lost. நீ சொல்றியங்கிறதுக்காக அவனை நான் விடுறேன். அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, நான் பார்க்கும் ஏத்தம்மா போதைய ஏத்தம்மா. டாக்டர் வேறு சரக்குல ரொம்ப தண்ணி ஊற்றி குடிக்க சொல்லிட்டாரு.
அதே மாதிரி சாப்பிடுவோம். பெருசு அந்த சோறு துண்ண சொல்ல. சோறு தின்றா அப்படின்னா தான் என்கிட்ட அந்த வெள்ளத்தொள்ளுக்காரி கிட்ட என்கிட்ட இருக்கிறது தானே எல்லாத்துக்கும் இருக்கும். புதுசா ஏதாவது செஞ்சு கிஞ்சு வச்சிருப்பாங்களான்னா? ஹலோ ஹலோ என்னயா வேற இடத்துல இருந்து போன் வரும் நினைச்சியா அண்ணா? அம்லு தேவையில்லாம அவங்கள பத்தி பேசாத. ஏன் பேசினா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ சொல்லியா? நல்ல வேலை பாட்டில் எடுத்து அடிக்காம போனானே. அடியா நல்ல அடி. அடிக்கும் போதா தொட்டு அடிக்கலாம்ல. ச்சே ஏய் என்ன இங்கே உட்காந்துருக்கேன்? எதுக்குடா இப்படி தனியாக உட்காந்துருக்கேன்? டேய் தரணே, டேய் நீ மண்ணை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கிறது மனசு கஷ்டமாக இருக்குடா. இந்த பணக்கார பொண்ணுங்க எப்படி தெரியுமா? காரில் ஏற்றிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் காரை நம்ம மேலே ஏற்றிட்டு போயிடுவாங்க. இப்படிலாம் சோகமாக உட்காந்துருக்கக்கூடாதா? கொஞ்சம் போட்டேன்னு வச்சுக்க, ஒன்று சோகம் ஓடிடும், இல்லை சோகமே கிக் ஆயிரும். என்ன சொல்கிற? தலையை ஆட்டாத, ஊற்றி கொடு. ஏய் மாமா துப்பிட்டு இந்த ராவாடி. ஏய் என்ன சரக்க தட்டி வர அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா நீ? அப்படி என்னடா பண்ணா உன்னைய? அன்னைக்கு குப்பைமேட்டுக்கு வந்திருக்க அன்னைக்கே சோழியை முடிச்சிருந்தேன்னா உன் காலை சுற்றிக்கிட்டு இருந்திருப்பா. நீ விட்ட, இப்போயே ஒன்று கெட்டு போல. சொல்லு, தூக்கிடுவோம். டேய் தூக்குறியா நீ? தொட்டுடியா அவங்கள? சாமிடா அவங்க. தூரமா இருந்து பார்க்க ஆசைப்படலாம்டா, தொட்டு பார்க்க ஆசைப்படலாமாடா அவங்கள? வாடா, உங்களுக்குலாம் தெரியாதுடா. நாத்த முன்னா கை பிடிக்குது மூக்க, அந்த நரகலில கிடக்குது எங்க வாழ்க்கை. நாத்த முன்னா கை பிடிக்குது மூக்க, அந்த நரகலில கிடக்குது எங்க வாழ்க்கை. போனவுக வந்தவுக பார்க்கவே இல்லை, எங்க பொறுமல்களை ஒரு காதும் கேட்கவே இல்லை. கட மனுஷனோட சேர்க்கவே இல்லை, எங்க தோட்டத்துல ஒரு பூவும் பூக்கவே இல்லை. ஏழையாக பிறந்தது ஏன் குத்தம் இல்லை, உங்க எச்சில்களை அள்ளும் போதும் துக்கம் இல்லை. ஆசை ஒண்ணு விதைச்சு புட்டா செவத்த புள்ள, நானுவனுவா வெடிக்கிறேனே மனசுக்குள்ள, நானுவனுவா வெடிக்கிறேனே மனசுக்குள்ள. I attended the conference and I see it's really good, important project. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையும் தான், தேவையான ப்ராஜெக்டும் இதான். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? It's very amazing. We need your project for our country. If you give me the patent rights, we give you 15 crores. 15 crores? If you give 50 crores, I consider the patent rights. 50 crores, no problem. அம்மா உங்க ரிங்கு. இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? நீங்க கையை துடைக்கும் போது விரல உருவி துடைக்கிறீங்க, அப்ப போய் அது கீழே ஊந்துருக்கும். நான் பார்த்தே எடுத்து கொடுத்தேன். இதே வெளியே அங்கன்னா ஊந்துருந்துன்னா? தரணி, 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 எது கேக்குற?
அது அப்பனுக்கு உடம்பு சரியில்லைன்னு எல்லாம் தர்மாஸ்பத்திரி இட்டுன்னு போயிருக்காங்க. இப்ப அதெல்லாம் பார்க்க முடியாது. என்ன ஹாஸ்பிட்டலுக்கா? பிறந்ததுலேருந்து ஒத்த ஊசி கூட என் உடம்புல போட்டது இல்லடா. என்ன ஒயின் ஷாப்புக்கு கூட்டி போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி ஆஸ்பத்திரியில் கூட்டி வந்து படுக்க வச்சுட்டு இல்லடா. போடா போடா போய் போயிடல போடா. ஏய், ஆஸ்பத்திரிக்கு வரலன்னா சுடுகாடு தான் போகணும். டாக்டர் வாங்க டாக்டர், எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். பேஷண்ட் ரொம்ப மோசமான கண்டிஷன்ல கொண்டு வந்திருக்கீங்களாப்பா. எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். பொறுமையா இருங்க, என்னன்னு பார்த்து சொல்றேன். எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். நம்ம பேஷண்ட்டுக்கு வைத்தியம் பண்றதா இல்ல உனக்கு பண்றதா? கொஞ்சம் வெளியே இரு. போயா போன்றல்ல. டாக்டர் போதை இறங்கி போச்சு. சரக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா டாக்டர்? இஸ் வெரி சீரியஸ்மா. ஆல்கஹால் தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால பாடி கண்டிஷன் ஒரு மெடிசனை அக்செப்ட் பண்ணிக்கலாமா? அவரை காப்பாற்ற முடியாதா டாக்டர்? அட்மிட் ஆகும்போது கூட ஒருத்தன் ஆல்கஹால் சாப்பிட்டு வரானா அவனை எப்படிமா காப்பாத்துறது? தரணி அப்பாவுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தது யாரு? யாரா தரணி? எங்களுக்கு யாருன்னு தெரியாது. ஏங்க எங்களுக்கு தரணியே யாருன்னு தெரியாது. இதில் தரணியோட அப்பாவுக்கு ட்ரிங்க்ஸ் வேறு வாங்கி கொடுப்பாங்களா? நீங்கள் வேற. என்னங்க எங்க அப்பனை சரக்கு நான் தான் கொடுத்தேன். உங்களுக்கு என்னங்க தெரியும் எங்க அப்பனை பத்தி? அவரு தண்ணி அடிக்காம உயிரோட இருக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு? நீ எப்பவும் யாரையும் சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல. நோயாளி அப்பாவுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துட்டு நியாயம் பேசுறியா? ஆமாங்க, நீங்க படிச்சவங்க, உங்களுக்கு நியாயம் தெரியும், ஃபீலிங்ஸ் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா நாங்க எங்களுக்கு என்னங்க தெரியும்? நான் யாரும் எனக்கே தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு என்னங்க தெரியும் என்னை பத்தி? டேய் என்ன திருடிதீங்கறியா? பசிக்குது. பேசுன கொன்னுடுவேன் சொல்லிட்டேன். ஏ பயலே இங்க வா. வாடா, கூச்சப்படாத. இந்தா உனக்கு எவ்வளவு வேணுமோ அள்ளி தின்னு. பச்சை புள்ள பசிக்கு சுண்டல் தின்னா திருடன்றாங்க. சாராய கடை வச்சிருக்கவன்லாம் தியாகின்றாங்க. என்னடா அது? நைனா நைனா சுண்டலை அள்ளி குடுறா. நல்லா படிப்பேன் நைனா. நல்லா படிச்சு உன் பேரை காப்பாத்துவேன். நல்லா படிச்சுனா உன்னை கலெக்டர் வச்சு படிச்சு வைக்கிறேன். தரணியோட அப்பா சாவு பெரிய சாவுடா. நம்ம ஃப்ரெண்டுக்கோசரம் உசுரே விடணும்டா. புள்ளைமேட்ல ஒரு 4 பேர், அவங்க ஒரு 5 புள்ள, அப்புறம் ராயபுரம்ல ஒரு 8 பேர், அவங்கள ஒரு 10 புள்ளடா. அவனும் வந்துட்டு தண்ணி இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்னங்கடா தண்ணி அடிச்சுட்டு அலம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க? அதிகமா குடிச்சிட்டு அம்மனம் ஆயிடாதீங்க. அங்கதான் அம்மனமா இருந்தாலும் பேசனா இருக்கும். என்ன மாதிரி கப்பு கப்புன்னு குடிச்சிட்டு கண்ணியமா இருக்கணும், புரியுதா? ஐயோ அண்ணே, என்ன விட்டுட்டு போயிட்டேனே அண்ணே. அண்ணே அண்ணே, ஐயோ அண்ணே, நம்மளாம் எப்படி பாசமா இருந்தாயா? ஏன் உன்னையும் கூட்டு போகணுமா? கொட்டை கொட்டை முழிச்சுட்டு தானே இருக்காரு. ஏன் இப்படி கத்துற? இன்னும் சாகலையா? இன்னும் சாகல. இன்னும் 2 மணி நேரம் அங்கே பேசாம உட்காரு. சரி சரி. நானே என் மச்சானும் பழகாத பழக்கமா இல்ல சேராத சேர்க்கையா குடிக்காத குடியா? என் மச்சான் கிடக்கிறத பாரு. நாங்க பார்க்கறோம், நீங்க குடிங்க. சாக போறவன் மேல ஊறுகா வச்சிருக்கீங்களே, இது என்ன பாடியா டைனிங் டேபிளா? எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. டேய் இழுத்துட்டு கிடக்குறான்டா, கொஞ்சம் பால் ஊத்துங்கடா. பால் ஊத்தணுமா? டேய் தரணே, டேய் தரணே, தரணையை கூப்பிடுங்கடா, பால் ஊத்தணும். டேய் அவன் என்ன பெத்த மகனா? வளர்த்த மகன் தானே. அவன் அண்ணன் மகன் இருப்பான், கூப்பிட்டு பால் ஊத்துங்கடா. அண்ணன் மகன் போதுமா? போதும். டேய் அண்ணன் மகன் உள்ள இருந்தா வர சொல்லுங்கப்பா. வாழும்போது சரக்கு ஊத்துறதுக்கு மட்டும் தரணி, சாகும்போது பால் ஊத்துறதுக்கு நொன்னே மகன். ஊத்துப்பா. ஊத்துவீங்களா? எங்க அப்பா நீங்க என்ன பிடிக்கும் எனக்கு தெரியும்.
போலி வாழ்க்கையடா பொய் பேசும் கூட்டமடா ஓடி எங்கும் ஒளிஞ்சாலும் சாமி கிட்ட போனாலும் சங்கு ஊதுவது உண்மையடா ஒரு நாள் சங்கு ஊதுவது உண்மையடா. நிறுத்து நம்மாமே வாட்டர் வாங்கி ஊத்தி குடிச்சிக்கணும்ல. எங்க அப்பனை பத்தி பாட சொன்னா என்ன உதார் விட்டுன்னு இருக்கிற? நம்ம மச்சான் சர்க்கம் வாங்கி சொல்லியாரு நீ. உங்க அப்பனை பத்தி என்னடா தெரியும்? எங்க அப்பன் யாரு தெரியுமா? நீ ஏதாவது சொல்ல மச்சான். எங்க அப்பன் தனி கேரக்டரு, அவன் எல்லாருக்கும் டைரக்டரு. சோக்கா சொன்ன மச்சான். எங்க அப்பன் தனி கேரக்டரு, அவன் எல்லாருக்கும் டைரக்டரு. எங்க அப்பன் தனி கேரக்டரு, அவன் எல்லாருக்கும் டைரக்டரு. பெத்தெடுத்த அப்பன் இல்ல பேரு வச்ச அப்பன்டா, உருமெச்ச வாழ்ந்தவன்டா, ஊத்தி ஊத்தி கொடுத்தவன்டா. பாசத்தை ஊத்தி ஊத்தி கொடுத்தவன்டா. உடஞ்ச சமா இரும்பு கம்பி எடைக்கு போட்டு படிக்க வச்சான். உடம்புக்கு ஒரு நோவு வந்தா ஓடி வந்து சேவை செஞ்சான். உடஞ்ச சமா இரும்பு கம்பி எடைக்கு போட்டு படிக்க வச்சான். உடம்புக்கு ஒரு நோவு வந்தா ஓடி வந்து சேவை செஞ்சான். உடம்புக்கு ஒரு நோவு வந்தா ஓடி வந்து சேவை செஞ்சான். உடஞ்ச சமா இரும்பு கம்பி எடைக்கு போட்டு படிக்க வச்சான். உடம்புக்கு ஒரு நோவு வந்தா ஓடி வந்து சேவை செஞ்சான். உடம்புக்கு ஒரு நோவு வந்தா ஓடி வந்து சேவை செஞ்சான். பாதி கோட்டர் நீயும் அடிச்சு பதுக்கி வைப்பியே, மீதி சரக்க நானும் தேடி குடிச்சு முடிப்பேனே. திட்டும் போது அப்போ எனக்கு கோபம் வந்ததே, திரும்பி பார்க்க ஆளே இல்ல நெஞ்சு தவிக்குதே. சாமி எதுக்குடா அவனை திருப்பி அனுப்புடா. சாமி எதுக்குடா அவனை திருப்பி அனுப்புடா. ஏன் அப்பன் தனி, ஏன் அப்பன் தனி, ஏன் அப்பன் தனி கேரக்டரு, அவன் எல்லாருக்கும் டைரக்டரு. ஏன் அப்பன் தனி கேரக்டரு, அவன் எல்லாருக்கும் டைரக்டரு. எலும்பு நரும்பு சதைய நமக்கு செதுக்கி வச்சவன் எவனை கண்டோம். எலும்பு நரும்பு சதைய நமக்கு செதுக்கி வச்சவன் எவனை கண்டோம். பக்கத்தில் இருக்கு அப்பனே நமக்கு சாமின்னு தெரிஞ்சுக்கணும். பக்கத்தில் இருக்கு அப்பனே நமக்கு சாமின்னு தெரிஞ்சுக்கணும். மெயினா இருந்த நைனா உசுறு ஃபியூஸானதே, சோக்கா இருந்த வாழ்க்கை இப்போ வீக்கா போனதே. தோல் மேல சுமந்த காலு படுத்து போனதே. எங்க அப்ப சங்கு கழுத்தில் பாச கயிறுந்ததே. வாடுதையா வாசன மல்லி, வாடுதையா வாசன மல்லி. உனக்கு போட போறா போட போறா ஓமவன் கொல்லி, ஓமவன் கொல்லி, ஓமவன் கொல்லி.
If we talk about the city, Chennai. Now these biodegradable and non-biodegradable waste are collected from the various part of the city of Chennai. ஒவ்வொரு தனி மனிதனும் குப்பையை பிரித்து செக்ரிகேட் பண்ண ஆரம்பிச்சா பாலித்தீன் வேஸ்ட்டை ஹைட்ராலிசிஸ் மூலமா எத்தனால் ப்ரிப்பேர் பண்ணலாம். எத்தனால் அப்கிரேட் ப்ராசஸ் மூலமா டீசல் தயாரிக்க முடியும்னு என்னோட ப்ராஜெக்ட்ல ப்ரூவ் பண்ணிருக்கேன். பாலித்தீனை ரீசைக்ளிங் பண்ற ஆர்த்தியோட இந்த ப்ராஜெக்டை நான் பாராட்டுறேன். அதுக்கு ஒரு மன வலிமை வேணும். குப்பையில கைய வைக்கிறதுக்கு ஒரு சகிப்புத்தன்மை வேணும். ஆர்த்தி, எக்ஸலண்ட். தேங்க்யூ சார். வெரி குட்மா. இந்த பேட்டன் ரைட்ஸ் மட்டும் என்கிட்ட கொடு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எதுக்கு அங்கிள்? எல்லாம் ஓ நன்மைக்காக தான். உன்னை வேர்ல்டு ஃபேமஸ் ஆக வேணா? வெரி நைஸ். அவளை பார்க்கவே விடக்கூடாது. அப்பா மச்சி என் மொட நைட் பண்ணி போட்டாடா. யோ, உன்னை எங்கலாம் தேடுறது? அமுலே, இவன் என்ன கலெக்டரா? கலெக்டர் ஆஃபீஸில் போய் கையெழுத்து போட போறாரு. இந்த திண்ணையில தானே உட்காந்துருப்பேன். இதோ பார், நான் உன்னை கேட்கல. ஏய், என்ன மேட்ரு? நீ சும்மா நாச்சும் உட்கார்ந்து இருக்கிறது மனசு கஷ்டமா இருக்கியா? அதுக்கு? இந்த 500 ரூபாய் ஏதா சாப்பிட்டு வா போ. ஒண்ணு வேணாம் போ. ஏதாச்சும்னா உடனே காசை வாங்கிட்டு போய் உடுப்பிய ஏற்கடையில் பொங்கலும் புளியோதரையுமா திங்க போறாரு. சரக்கடிச்சு நாசமா போன்னு ஸ்ட்ரைட்டா சொல்ல வேண்டியது. அது எனக்கு தெரியும். அதுக்கு யாருனா இருக்கா? பெத்த ஆத்தாவும் இல்ல, வளர்த்த அப்பனும் புட்டுக்குன்னு போச்சு. அனாதைக்கு அனாதை தானே தோண. என்ன வார்த்தை சொல்லிட்ட சக்கம்மா, என்ன வார்த்தை சொல்லிட்ட. வாக்கு பலிக்கட்டும் தரணி. இதுக்கப்புறமும் நம்ம சரக்கு அடிக்கலைன்னா நம்மளை நம்பி இருக்கிற சரக்குக்கு தான் அவமானம். கிளம்பு. இந்த வேலையை ரெகுலரா பார்த்தா நீ தான் எனக்கு குலதெய்வம். பார்த்தா சக்கம்மா, இங்க பாருங்க, எல்லாருக்கும் கட்டிங் எனக்கு தான் கோட்டை. ஞாபகம் வச்சுக்கோங்க. தினமும் 3 மணிக்கு வந்து காசை கொடுத்துரு. அவர் எங்க? இந்தாங்க, சாப்பிட்றீங்களா? அவர் எங்க? வணக்கம். வணக்கம்மா. பேப்பர்ல நியூஸ் பார்த்தேன், உங்க ப்ராஜெக்டை வெளிநாட்டுல விற்க போறியாமே. லட்டு கொடுக்கணும்னா நான் காட்டுறேன், அங்க வந்து கொடுங்க. வா என்னோட. பாருமா, இவர் ஒரு கேன்சர் பேஷண்ட். புகையில, பீடி, சிகரெட்டு, பான்பராக்கு, தண்ணி, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. எப்படி வந்தது அவருக்கு இந்த கேன்சரு? இந்த குப்பை கிடங்கில உள்ள புகை அவர் வாழ்க்கைக்கே வேட்டு வச்சிருச்சு. உங்க லட்டு அவர் வியாதியை தீர்த்துடுமா? இங்க பாத்தியாமா, முன்னாடி வெள்ளைக்காரன் நம்ம நாட்டுல கொள்ளையடிச்சு அவன் நாட்டுல கொண்ட கொட்டிக்கிட்டு இருந்தான். இப்ப நம்ம ஆட்கள் நம்ம பணத்தை கொள்ளையடிச்சு அவன் நாட்டிலே கொண்டு போய் கருப்பு பணமா கொட்டுறாங்க. இப்படியே போனா இந்த நாடு உருப்பிடுமா? குப்பையை பத்தி ஆராய்ச்சி பண்ற நீ என்னைக்காவது இந்த குப்பையில வாழுற மக்களை பத்தி நினைச்சு பார்த்திருக்கியாமா? பணக்காரங்களுக்கு ஏழைகளுடைய கஷ்டத்தை பத்தி எழுத தெரியும், பேச தெரியும், ஆனா உணர தெரியாது. டீ இல்ல வேண்டாம். நீங்க லட்டு குத்தா நான் துண்டுறேன்ல, இப்போ டீ குடுங்க, குடிங்க. தேங்க்ஸ். இந்த நாட்டுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியும்னா செய்யுங்க. அது இல்லைன்னா இந்த லட்டை தூக்கிக்கிட்டு எங்க சிட்டி பக்கம் வராதீங்க.
Time's up. What's the reason for late? She is on the way. Agreement confirmed. Project patent right for you only. Already got 3 crores advance for that. சார் 3 கோடி அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. வாய மூடுறா. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? எதை மெதுவாக சொல்லணுமோ அதை சத்தமாக சொல்கிறேன். ஏ ஆர்த்தி, வாமா வாமா, எல்லாரும் உனக்காக தான் வெயிட்டிங். வா சைன் பண்ணு. அங்கிள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சைன் பண்ணிட்டு பேசலாமே. அதை பற்றி தான் பேசணும். அங்கிள், எனக்கு ஃபாரினர்ஸ்ட்டு பேட்டன் ரைட்ஸ் கொடுக்கறது வேணான்னு தோணுது அங்கிள். வேற என்ன தோணுது? பாலித்தீனை ரீசைக்கிள் பண்ணி டீசல் தயாரிக்கிற இந்த ப்ராஜெக்டை நம்ம நாட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அங்கிள். வெளிநாடு, நம்ம நாடு, இந்த உலகமயமாக்கலுக்கு பிறகு உலகமே நம்ம நாடு தான், இந்த நாடே உலகம்தான். என் மேல எவ்வளவுதான் நீங்க அன்பா இருந்தாலும் நீங்க வேற, நான் வேற. 2 மனுஷங்களே வேற மாதிரி இருக்கும்போது நாடு மட்டும் எப்படி அங்கிள் ஒன்னா இருக்க முடியும்? அப்படியா? ஆர்த்தி, நம்ம நாட்டில் சமூக கட்டமைப்பு, அரசியல் கட்டமைப்பு, பொருளாதார கட்டமைப்புன்னு பல சிக்கல்கள் இருக்கு. இந்த பேட்டன் ரைட்ஸை ஃபாரினுக்கு அமிச்சா சேர வேண்டிய இடத்துல கரெக்டாக ரீச் ஆகும். நீயும் பெரிய ஆளா இல்ல. பாப்புலாரிட்டி நமக்கு தேடக்கூடாது அங்கிள், நம்ம நாட்டுக்கு தேடணும். ஐயோ ஐயோ ஐயோ, என்னடா இது? என்னடா பிரச்சனை? டேய், இந்த பொண்ணு நாட்டை பத்தி பேசுது. நீ மட்டும் இதுல கையெழுத்து போட்டா 50 crores கிடைக்கும். 50 கோடி நீ ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடலாம். நான் சோஷியல் சர்வீஸ் பண்றதுக்கு இன்னும் சப்போர்ட்டா இருக்கும். ப்ளீஸ் கையெழுத்து. நோ அங்கிள். டேய், எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றாங்கல்ல? எத்தனை தடவை சொல்றது? அவங்களுக்கு கூல்ட்ரிங்க் கொடுக்க சொன்னால ஆமா கொடுத்துருவா. சரிண்ணா. சரி. ஆர்த்தி, ஒரே ஒரு கையெழுத்து போடுமா? போடலனா நான் போட வைப்பேன். இதுல நான் எவ்வளவு லோக்கலா போறதுக்கும் தயங்கவே மாட்டேன். வெயிட் பண்றாங்க. கை போடு, போடு. அங்கிள் நோ. விடுங்க, நம்ம பொண்ணுதான். எங்க போயிட போகுது? அல்லியா, வெள்ளத்தோலை பார்த்தோன்னு சொல்லி விட்டு. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், பட் நோ ப்ராப்ளம். ஷி வாண்ட் சம் கரெக்ஷன் இன் ஹர் ப்ராஜெக்ட். Okay, we'll be waiting for that. Inform me. அங்கிள், இதை சைன் பண்ணிட்டு மற்ற விஷயத்தில் அப்புறம் வருமா? ரொம்ப அர்ஜென்ட். ப்ளீஸ் அங்கிள், கொஞ்சம் வெளியே இருங்க. இதில் ஒரு சைன் போடு. சீதாமா, சீதாமா. வேலை காரியத்தில் நான் வீட்டுக்கு அமிச்சிட்டேன். எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. ஏன் அங்கிள் இப்படி அசிங்கமா பிஹேவ் பண்றீங்க? இன்னும் நான் அசிங்கமாக பிஹேவ் பண்ணவே ஆரம்பிக்கலையே. அன்பா தானே ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். அங்கிள், நான் ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சீங்க, பாசத்தை காட்டி வளர்த்தீங்க. திடீர்னு ஏன் பணம் பணங்கிறீங்க? நான் ஆசைப்பட்டதெல்லாம் அடையதான், நீ ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்ச. என்ன வளர்த்துக்கு தான் உன்னை வளர்த்தேன். உங்கள் அப்பா என் ட்ரஸ்ட்டுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு இன்டர்நேஷனல் அளவில் சப்போர்ட் இருக்கு. 50 கோடி, 50 crores. இது சுயநலம் அங்கிள். எல்லா சுயநலத்திலையும் ஒரு பொதுநலம் இருக்கும், எல்லா பொதுநலத்திலையும் ஒரு சுயநலம் இருக்கும். சைன் போர்டு ஆர்த்தி. என்னால முடியாது அங்கிள், என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஏய், சைன் பண்ணலனா எந்த வேலையும் பார்க்க கூட மாட்டேன். குளத்துல நீந்துற மீன் குழம்புல நீந்தணும்னு ஆசைப்பட்டா இப்படித்தான். விட்டுவானா அவனை? ஏமா எங்க போற? என்ன காரியம் பண்ண பாக்குறான்? இங்க வா அண்ணே, சாப்பிடு. தரணி தரணி நிப்பாட்டு. வந்துட்டாயா? என்ன நெஞ்சுரம் இருந்தா காலையில வெறும் வயித்துல சாப்பிடுவேன். அப்பால பின்ன ஏதாவது போட்டா ஏறுமா?
நீ சாப்பிட்றத கேள்விப்பட்டு நிப்பாட்டுறதுக்கு தான் வந்தேன். வா ஒரு கட்டிங்க போட்டு வந்துடலாம். இதுக்கு தான் இவ்வளவு அவசரமா ஓடி வந்தியா? அப்புறம் இதுக்கெல்லாம் மெதுவா வர முடியுமாமா? தரணி வாப்பா போலாம். கொஞ்சம் நல்லா இருந்தாலே கெடுக்கிறதுக்கு நீ வந்துடுவியே. என்ன சக்கம்மா, நேத்தெல்லாம் தேடி வந்து 500 ரூபா கொடுத்து ஏதாச்சும் சாப்பிடுங்கன்னு, இன்னைக்கு என்னமோ சைடிஷை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சாப்பிடுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க. ஒரு 500 கொடு, கட்டிங்க போட்டு வந்து கம்பல்சரியா சாப்பிடுவோம். உன் வீட்டு கோழி கூவுனா கூட குவார்டர் தானே கூவும். ஆமா, போடுற முட்டை கூட ஸ்ட்ரைட்டா ஆம்லேட்டா தான் போடுது. அதுலயே உனக்கு புறாம. அந்த ஆம்லேட்டை கொண்டு போய் எங்கேயாவது போடு, இங்க வராத. இப்பதான் அது கொஞ்சம் கொஞ்சமா பழைய ஆளா மாறின்னு வருது, அதை கெட்டுறாத. முழிச்சுக்க சக்கம்மா முழிச்சுக்க. இவன்ட்ட நடக்கிற மாற்றம் எதுவுமே உனக்காக இல்ல. அவன் வாழ போற வாழ்க்கையே வேற, இருக்க போற இடமே வேற. உன் கதை இலவு காத்த கிளிதான், இது அந்த கிளி மேல சத்தியம். இலவு காத்த கிளியா? அப்படின்னா இலவு காத்த கிளின்னு ஒரு கிளியோட கதை தெரியுமா? என்ன என்ன? நான் கிளிதான், ஆனா இலவு காத்த கிளி இல்ல, உன் இலவு எடுக்க வந்த கிளி. ஐயோ சக்கம்மா, சொன்னாக்க ரேஞ்சுக்கு மாறிட்டாலே நான் வரேன்டா. ஐயோ டேய், எங்கடா போன? டேய் தள்ளி பைய நச்சு. டேய் நில்லுடா. டேய் நான் பயப்பட மாட்டேனா? நில்லுடா. அண்ணா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னம்மா? அண்ணா சொன்னது உண்மைதானே. நேத்து ஆர்த்தி என்கிட்ட தனியா பேசினாங்க. என்னம்மா சொன்னாங்க? தரணியை எங்க பார்க்கலாம்? அப்பா செத்ததுல இருந்து அண்ணன் வேலைக்கும் போறதில்ல, வீட்லயும் இருக்கிறது இல்ல. தரணி சில நேரம் என்ன தப்பா எடுத்துக்கிட்டான், தரணிய சில நேரம் நான் தப்பா எடுத்துக்கிட்டேன். தரணி வந்தா என்ன வந்து பார்க்க சொல்லு, ரொம்ப முக்கியமா பேசணும். நிஜமாலுமா? படிக்கல, அழுக்கா இருக்க, குப்பையில கிடக்குற, இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒன்று உன்ட்ட அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒருவேளை கூப்பிட்டு வச்சு மறுபடியும் திட்டுவாங்களோ? அவங்களாம் திட்டணும்னு நினச்சா உன்னை பார்க்க கூட மாட்டாங்கண்ணே. உன்னை பற்றி பேசும்போது அவங்க முகத்தை கவனிச்சேன். அன்னைக்கு நீ கேட்டல்ல, காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு யாரை பிடிக்கும்னு. என் அப்பா பண்ணுற தொழில் என்னன்னு தெரிஞ்சா என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் என்ன பிடிக்காதுண்ணே. பிடிக்காது, அசிங்கம்னு எதெல்லாம் மனுஷங்க ஒதுக்குறாங்களோ அது கூடவே வாழ்ந்துட்டு இருக்கோன்னு. உன்னையும் ஒருத்தவங்க பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம்னு. தரணி என்னையும் பிடிக்கவா பார்க்குறீங்க? விட்டுப்படுறேன். ஆர்த்தி கூட சேர்ந்து வாழ்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு. உன் உடம்பை தாண்டி, உன் மனசை தாண்டி ஒரு உயிராக தானே உன்னை அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச உயிரா. ஆர்த்தி மாதிரி பொண்ணுங்களுக்கு உசுரை கூட கொடுக்கலான்னு நீ போய் பாரு. தொட்டாளே கல்லு மனச நீலா நெஞ்சத்திலா, தொட்டாளே கல்லு மனச வீழா என்னில் வீழா. என்ன நானே மறந்தேனா, இன்னும் ஒரு முறை பொருந்தேனா? ஐயோ காதலே, தொட்டாளே கல்லு மனச வீழா என்னில் வீழா.
இருந்தாலே போதும் உனது வாசனை என்னாலும் மனதில் வீசுதே ஓயாமல் உயிரின் வேர்வரை உன்னன்பு நினைவு பேசுதே உன் கைரேகைக்குள்ளே என் காலங்கள் ஓடிடுதே தொட்டாளே கல்லு மனச நிலா நெஞ்சத்திலா தொட்டாளே கல்லு மனச வீழா என்னில் வீழா என்ன நானே மறந்தேனா இன்னும் ஒரு முறை பொருந்தேனா ஐயோ காதலே தொட்டாளே கல்லு மனச நிலா நெஞ்சத்திலா தொட்டாளே கல்லு மனச மனச என்ன மச்சான் பூச்சா கல்யாணம் ஆன மாதிரி வெக்கப்பட்டு நிக்கிற போய் அந்த பொண்ணை கொஞ்சம் பாருடா. எப்படிடா அவங்கள பாக்குறது? இதை பாடுறா கதைய சும்மாங்காச்சுக்கும் போய் ஒரு ஜூஸை குடிச்சு போட்டு மாத்தம்மா கோயிலுக்கு டொனேஷன் வாங்கிட்டு வந்தவன் தானே நீ எப்படி பாக்குறதுன்னு கேள்வி வேற கேட்குறியா? ஏண்டா இவ்வளவு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு அவனு பேசுறேன் நீ கேனப்ப வண்டியை தொடச்சிக்கிட்டு இருக்க கொன்றுவேன் உன்னைய. ஆமாடா ஆமா ஓடி போன பொண்ண வந்தாலும் வெச்சி வாழ்ற வம்சம் இல்ல நம்ம அண்ணன் வம்சம். போடா போய் தைரியமா பாட்டு வா. இதுக்கு தான் சில்லு வண்டுகளோட சாவகாசம் வச்சுக்க கூடாதுங்கிறது. சிக்க வச்சு சின்ன பின்னப்படுத்திடுவாங்க. நீ வண்டியில இரு தங்கச்சி ஆர்த்தி விட்டாண்ட உன்னை விட்டுட்டு வந்துடுறேன். வா 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 வா. மனசு கஷ்டமா இருக்குடா. என்ன கஷ்டமா இருக்கு? அந்த மேட்டர் கிளியர் பண்ணாம எப்படிடா போறது? அதே அந்த ரிங்கு மேட்டர் க்ளோஸ் ஆயிடுச்சுல அதுக்கப்புறம் என்ன? எதா இருந்தாலும் அண்ணன்ட்ட உண்மையை சொல்லு சொல்லு. பரவாயில்ல விடுறா. ஐயையோ என்னைக்குமே மனசுக்குள்ள டவுட்டை வச்சிருக்கவே கூடாது. உண்மையை போட்டு பட்டுன்னு உடச்சிடும். உண்மையாவே ஓடி போனோம் பொண்டாட்டி வந்தாளா? இழிப்பு ஏண்டா எல்லாரும் ஏண்டா என் பொண்டாட்டி மேலே கண்ணா இருக்கையே வந்தா என்ன எம்டியா வந்தா உங்களுக்கு என்ன? இங்கே பாரு உனக்காக ஒருத்தி வெயிட்டிங்கில் இருக்கா. அவளை நினச்சி இப்போ கிளம்பு. என்னை நினச்சி புலம்பா. ஹலோ சைன் போட்டுருச்சாண்ணா? சைனா ஆ எங்க போட்டு தொலைய மாட்டேங்குதே. 4 தட்டு தட்டி சைன் வாங்குங்கண்ணே, இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. நம்ம போடாது அடிக்கக்கூடாது துன்புறுத்தக்கூடாது அன்பாக தான் கையெழுத்து வாங்கணும். பேட் ஐடியாலாம் கொடுக்காதீங்க. பாத்துக்கங்கண்ணே, நாளைக்கு நமக்கு ஏதாவது ஆப்போசிட் ஆயிர போகுது. உன் ஃப்ரெண்ட் ரிப்போர்ட்டர் தான். நீ கூப்பிட்டுருக்க மாட்ட. வாயை திறந்து யார்கிட்டயா சொன்ன யார்கிட்ட சொல்றியோ அவங்கள உயிரோட விட மாட்டேன். ஒன்ன உயிரோட தான் விட்டு வச்சிருப்பேன். என்ன எனக்கு ஒரு சைன் வேணுமே. நாளை காலைல 11 மணி வரைக்கும் உனக்கு டைம். ஏரியா இன்ஸ்பெக்டர்லேருந்து இன்டர்நேஷ்னல் அளவில் எனக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். லூசுத்தனமா மூவ் பண்ணாத. ஹாய் அங்கிள். ஏய் ஆர்த்தி உடம்பு சரியில்லை டல்லாக இருக்கிறா. எதுவும் தொந்தரவு பண்ணாமல் மேலோட்டமாக பேசிட்டு போ. சரி அங்கிள். என்னாச்சு ஆர்த்தி? சொல்லு ஆர்த்தி என்ன ஆச்சு? இந்த நாள் என் வாழ்க்கையில வராம இருந்திருக்கலாம். இந்த நாளுக்கு முன்னாடி நான் செத்து போயிருக்கலாம். என்ன சொல்ற? புரியபடியா சொல்லு. அந்த ஜிஜி பெட்ரூம்ல இருந்து பாத்ரூம் வரைக்கும் வந்து டார்ச்சர் பண்றாரு பாரதி. என் அப்பா முகத்தை விட அந்த ஜிஜே முகத்தை தான் நான் அதிகம் பார்த்திருக்கேன். ஜிஜே பண்ற டார்ச்சர்ல நான் செத்துற போல இருக்கு. வாங்க வாங்க. போ
என்ன விஷயம்? முதல்ல தரணி வெளிய அனுப்புங்க. என்னது? வெளியில அனுப்பணுமா? எங்க இருக்க அந்த தரணி? அண்ணன் இங்க தான் அழைச்சிட்டு வந்தாங்க. இங்க தான் கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. அவன் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குங்க. அதனால தான் தேடி இங்க வந்திருக்கோம். தரணி இங்க வரலையே. முதல்ல உங்க கூட வந்தான், பாதி பைத்தியம் ஆயிட்டான். அப்புறம் உங்களை தேடி வந்தா, இப்ப ஆளே காணாம போயிட்டான். என்னங்க இது? என்ன நடக்குது? டேய் ஜிகா, தரணி ஜிஜியை கொண்டாண்டா. என்ன சொல்ற? டேய் யாரா அந்த ரோட்ல உட்கார்ந்திருக்கிறது? த்ரோ பண்ணிட்டியே சார். ஒன்ன நம்ம ஆர்த்தி த்ரோ பண்ணிட்டியே. நீ ஊர் எடுக்க கூடாது. நீ சாகணும். டேய் தண்டா. ஏய் எனக்காக தான் அவன் கொலை பண்ணிருக்கான். ஹலோ, நான் சாகலமா. நினைச்ச ஆளு சாகர அடிதான் அடிச்சான். ஆனா நான் சாகர ஆள் இல்லையே. எனக்கு 6ல் சனி இருக்கிறதால ஆயுசு கட்டி. அப்போ தரணி? ஐயோ ஐயோ, நான் பொழைச்சிக்கிட்டதை தெரியப்படுத்துதான் இப்போ நான் அவனுக்கு கால் பண்ணேன். அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீ வீட்டுக்கு தான் வரணும். வா, விளக்கமாக பேசுவோம். நமக்குள்ள தான் ஒரு பந்தம் இருக்குது, சைன் பந்தம். வாம்மா, உக்காரு. நீ எம்சி ஆளு எவ்வளவு பர்ஃபெக்ட்டா வேலை பார்த்துருக்கான் பாத்தியா? அங்கிள், தரணி எங்க? அவன் குடிச்சு ட்ரெயின் முன்னாடி விழுந்துட்டு உடம்போட பார்ட்ஸ்லாம் பீஸ் பீஸ் ஆகி கிலோமீட்டருக்கு ஒன்னா கூட கிடக்கலாம். யாராவது முன்பக்க காரணமா அவனை வெட்டி கூவத்தில் போட்டு அவன் பாடி சாக்கடையோட சாக்கடையா மிதக்கலாம். சோ மெனி சாய்ஸ். இதில் ஒரு சைன் பண்ணு. தரணியை பார்க்கணும்னா சைன் பண்ணு. அவனை ஒன்றும் பண்ணிடாதீங்க. அவனை ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னா சைன் பண்ணு. ப்ளீஸ் அங்கிள். அதே ப்ளீஸ் தான் உனக்கும். சைன் பண்ணு. வேணாம் ஆர்த்தி. ஆர்த்தி ப்ளீஸ், என்னால தரணி சாக வேண்டாம். சைன் பண்ணு. சென்டிமெண்ட் தான் டெக்னாலஜின்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே பயன்படுத்தியிருப்பேன். I'm Mahalingam, Income Tax Department. We need to enquiry. சார், நான் ஒரு ஏழை சேவகன். எனக்கு எதுக்கு சார் என்கொயரி? தரணி கிடைச்சிருவானா பாரதி? அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமா? ஜிஜே ஏதாவது பண்ணிருப்பாரா? தரணிய கண்டுபிடிச்சிடலாமா பாரதி? தரணி உனக்கு வேணுமா இல்ல கண்டுபிடிக்கணுமா? வேணும்னா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அவன் வேற எங்கேயும் இல்லடி, உனக்குள்ளதான் உட்காந்துருக்கான். உனக்குள்ளேயே உட்காந்துட்டு அவனை தேட வச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாரதி. ஹலோ, சொல்லு ஆதர்ஷ். பாரதி, கூவத்துல சூளப்பள்ள பக்கத்துல ஒரு டெட் பாடி ஒதுங்கி இருக்கு. மர்டர்.
ஏ அடிக்க போறீங்களா? இல்ல. மினிஸ்டர் பேசுறாரு, நான் பேசலாமா? பேசுங்க. சொல்லுங்க தலைவரே. தலைவரா எப்படி இருக்கு ஜிஜே? நீங்க எப்படி? உன்னை எவ்வளவு நம்பி இருந்தா நான் உனக்கு பிளாங்க் செக் கொடுத்துருப்பேன். ஏமாத்திட்டே. உலகத்துல நீ எப்படி வேணாலும் இருக்கலாம். நல்லவனாயிரு, கெட்டவனாயிரு, கொலகாரனாயிரு, கொள்ளக்காரனாயிரு, ஏன் கூட்டி கொடுக்கறவனா கூட இருந்துட்டு போ. ஆனா துரோகியா மட்டும் இருக்காது. எல்லாம் ஓ நல்லது தான்பா. டோன்ட் ஆக்ட் ஐ சே. என் பொண்ணை பார்த்துக்கிட்ட உனக்கே வருஷத்துக்கு பல லட்சம் கொடுத்த எனக்கு உன்னை பார்த்துக்க தெரியாதா என்ன? யோ, என்ன உத்து பார்த்த நீ உன் பொண்ணை எட்டி பார்க்காம விட்டியே. நீ உச்சில வச்சு கொண்டாடின உன் பொண்ணு இப்போ ஒரு குப்பைக்காரன் கூட இருக்கிறான். போய் பாரு. அவனை பிரிஞ்சாலும் செத்துருவா, அவன் கூட சேர்ந்தாலும் அழிஞ்சிருவா. ஏ டாக்டர், புத்திர சோகனா என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்குவேன். ஆர்த்தி, அப்பா எப்படிமா இருக்கிற? இருக்கேன்ப்பா. எங்க இருக்கீங்க? இப்ப சிங்கப்பூர்ல தான் இருக்கேன். அப்புறம் அப்பா, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுமா. அது சொல்லு. நான் ஒருத்தரை என் லைஃப் பார்ட்னரா செலக்ட் பண்ணிருக்கேன். செலக்டே பண்ணிட்டியாமா? யாருமா என் மாப்பிள்ள? நேர்ல காட்டுறேன்ப்பா. எனிவே 4 hours, ஐ மீன் ஜஸ்ட் 4 more hours நான் சென்னையில் இருப்பேன். உன் செலெக்ஷனை ஏர்போர்ட்டுக்கே கூட்டு ஆர்த்தி. தேங்க்ஸ்ப்பா. என்னடா கிளம்பிட்டானா? அண்ணா அவன் கிளம்பிட்டானே. 2 தடவை மிஸ் ஆயிட்டான்டா. இந்த தடவை அவனை விடக்கூடாதுடா. உறவழி வருங்கால முதல்வர், அமைச்சர், தலைவர், வாழ வைக்கும் தெய்வம், தலைவர். இந்த எளிமையான விழாவில் கலந்து கொண்ட சுகாதாரத்துறை அமைச்சர் எம்என் நம்பி அவர்களுக்கு நன்றி. எங்கள் தலைவர் புலியின் பாலில் தயிர் கடைந்தவர், சிங்கத்தின் சிகையை சீவி விட்டவர், யானையின் தந்தங்களுக்கு சாணை பிடித்தவர். அப்படிப்பட்ட எங்கள் தலைவர் இப்பொழுது வழங்கப் போகிறார் இலவசங்களை. யாராவது ஓடியாங்கப்பா, ஓடியாங்கப்பா. டேய், ட்ரைனேஜ் கிளீன் பண்றவன கூப்பிடுறா. காப்பாத்து தரணி. தரணி, காப்பாத்து. ஒண்ணு
போட்டோ போட்டோ சீக்கிரம் எடு வண்டியா. அப்பா 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 அவனை காப்பாத்துங்கப்பா ப்ளீஸ் அப்பா ப்ளீஸ் பா. அவன் ரொம்ப நல்லவன்ப்பா. அவனுக்கு ரொம்ப முக்கியம்ப்பா. அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதப்பா. அப்பா ப்ளீஸ். உன்னோட காஸ்ட்லி பிளாட்டினம் ரிங் அவன் விரல்ல பார்க்கும்போதே அவனுக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரியுது. குழந்தையோட உயிரை காப்பாத்திருக்கான். அவனோட உயிர் எனக்கு முக்கியம்ப்பா. எனக்கு நீதாம்மா முக்கியம். ஒரு ரிப்போர்ட் கூட ஃபேவரா இல்ல டாக்டர். சாக்கடையில் விழுந்ததுனால ஆஸ்பிரேஷன் ஆயிடுச்சு. சாக்கடையில் உள்ள கேஸ் ரிலீஸ் ஆகி மயக்கமாயிட்டாரு. இவருக்கு ஏற்கனவே நுரையீரல்ல கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. யூ கேன் see that pneumonitis and lung collapse. இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்காரு? இப்போ கொஞ்சம் கிரிட்டிக்கல் பொசிஷன்ல தான் இருக்காரு. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. That's okay, doctor, but you are attending him now. You are the specialist. You have to take care of him. See, money is not a pinch for me. Money does not matter. I can spend any amount, but I want him back. I want him back. Take him to any country, but I want him back. ஆர்த்தி, ஏன் என்னாச்சு? நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. தேங்க்ஸ்ப்பா. உன் செலெக்ஷன்ல தப்பு இல்லை ஆர்த்தி. ஃபாரின்ல எல்லாம் குப்பை அள்ளுறோம், வீடு வச்சிருக்கிறோம், கார் வச்சிருக்கிறோம். ஆனா நம்ம நாட்டில் தான்மா குப்பை அள்ளுறவனை குப்பையோட குப்பையா வச்சிருக்கோம். என் மேல உங்களுக்கு கோவம் வரலையாப்பா? இந்த சோசியல் செட்டப் என் மேல தான் கோவப்படும். பட் அது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக யார் மேலேயாவது கோவப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். பட் லெட் மீ கம் டு த பாயிண்ட். உங்கள் 2 பேருக்கும் சிங்கப்பூர் போகிறதுக்கு ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ண போகிறேன். நீங்கள் அங்கே போய் உங்கள் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க. சிங்கப்பூரில் நீ கோடீஸ்வரன் பொண்ணும் கிடையாது, அவன் குப்பைக்காரனும் கிடையாது. சிஸ்டர், பேஷண்ட்டுக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு. தரணி 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 உன்னை விட்ட மட்டும் தரணி. உங்களை பார்த்தா நான் வாழ ஆரம்பிச்சேங்க. நான் வாழ காலங்க அவரை விட்டு போகட்டேங்க.
க்ளீன் பண்ணும்போது எத்தனையோ துப்புரவு தொழிலாளர்கள் செத்து போறாங்களே, அதுக்கு உங்க ஆட்சியில் என்ன சார் பண்ண போறீங்க? இதற்கு நாங்கள் காரணம் அல்ல, முந்தைய ஆட்சிதான் காரணம். முந்தைய ஆட்சியில் வெட்டப்பட்ட குழிகள் இன்னும் நிரப்பப்படவில்லை, குறைகள் இன்னும் களையப்படவில்லை. நான் சொல்றேன் கரெக்டா? உண்மைதான். நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன சார் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? எடுத்துக்கொண்டு இருக்கிறோம், எடுப்போம். கொஞ்சம் அவகாசம் எங்களுக்கு வேணாமா? அப்படியா சார் பதில் சொல்லிட்டு போங்க. நன்றி. உசுர கொடுத்து வேலை செஞ்சோம் நாங்க, எங்க உசுருக்கு ஒரு மதிப்பு இல்லதாங்க. உசுர கொடுத்து வேலை செஞ்சோம் நாங்க, எங்க உசுருக்கு ஒரு மதிப்பு இல்லதா.